இல்லை அப்படின்னு நல்லா கேக்குறான். உலகத்துல நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுன்னு இருந்தீங்கல்ல, ஏன் இப்ப உதவி செஞ்சுக்கல? செய்யுங்க, செஞ்சுக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சு, நான் தர்ற இந்த இந்த அ ஆபத்தான இந்த ஒரு கடினமான விஷயத்துலருந்து உங்கள நீங்க காப்பாத்திக்கங்க. அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அட! இன்று இவர்களை தங்களையும் ஒருவருக்கொருவர் மற்றவர்களையும் இறைவனிடமிருந்து சரணடைய செய்து கொண்டிருக்கிறார்களே! அவங்க தனக்குத்தானே வந்து தெரிஞ்சிடுது அவங்களுக்கு நம்ம தப்பு பண்ணோம்னு, நம்ம நரகத்துக்குரியவர்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அல்லாஹ் கிட்ட வந்து அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க. அத பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். பின்னர் அவர்கள் ஒருவரை ஒருவர் முன்னோக்குவார்கள். ஒவ்வொருவருக்கொருவர் தர்க்கம் செய்ய தொடங்குவார்கள். "உன்னால தான் நான் வந்தேன். நீ தான் என்ன கெடுத்த. நீ தான் இப்படி செய்ய சொன்ன. நீ தான் அப்படி பண்ண போன." அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்க்கம் பண்ணிக்குவாங்க. 28 பின்பற்றி வாழ்ந்த மக்கள் தம்முடைய தலைவர்களை நோக்கி கூறுவார்கள், "சரியான திசையில் வருவது போல் எங்களிடம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள்." கரெக்ட்டா வந்திருக்கீங்க. சரியான திசையில நீங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க தலைவருங்களா இருந்தாலும் நீங்க எங்ககிட்ட மாட்டிக்கினீங்க. ஏன்னா, நாங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எங்கள வந்து தப்பான பாதையில நீங்க நடத்துனீங்க. அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. 29 அதற்கு அவர்கள் பதில் அளிப்பார்கள். இல்லை, நீங்கள் தான் நம்பிக்கை கொள்வோராய் இருக்கவில்லை. நீங்க வந்து நம்பிக்கை கொள்றவங்களா இல்ல. 30 எங்களுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இருந்ததில்லை. நீங்களே வரம்பு மீறிய மக்களாக வாழ்ந்தீர்கள். அவங்க அப்ப அந்த எந்த தப்பையும் அவங்க மேல எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல, நீங்க தான் நம்பிக்கை கொள்வோரா இல்ல ஆண்டவன் மேல. நீங்க வந்து அ உங்க மேல எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஆனாலும் நாங்க சொன்னத வச்சு நீங்க நம்புனீங்க. நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க வந்து ஒரு இறைவன வணங்கியிருந்தா நாங்க என்ன உங்கள தடுத்தா இருப்போம்? அப்படின்னு அவங்க அந்த நேரத்துல கை கழுவிக்குவாங்க. 31 இறுதியில் நாங்கள் வேதனையை சுமத்தே ஆக வேண்டும் எனும் எங்கள் இறைவனின் தீர்ப்பு உரித்தானவர்களாகி விட்டோம். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இறுதியில அல்லாஹ்வுடைய அந்த வேதனைய நாங்க சுவைச்சு தான் தீரணும். அப்படின்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். 32 ஆகவே நாங்கள் உங்களை வழி தவறச் செய்தோம். ஏனெனில் நாங்களே வழி தவறி போயிருந்தோம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்களே வழி தவறி போயிருந்தோம். அதனால உங்களையும் வழி தவற செஞ்சுட்டோம் அப்படின்னுவாங்க. அந்த நேரத்துல எந்த ஃபர்ஸ்ட் ஆக்கிறதாலயோ, யாருகிட்டயோ உதவி கேட்கறதாலயோ எந்தவித பயனும் அந்த நேரத்துல இருக்காது. 33 இவ்வாறு நாளில் அவர்கள் அனைவரும் வேதனையில் பங்கு பெறுபவர்களாக இருப்பார்கள். எல்லாருக்கும் போங்க நரகத்தினுடைய டேஸ்ட்ட சுவையுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுவான். திண்ணமாக நாம் குற்றவாளிகளை இவ்வாறு தான் நடத்துகின்றோம். குற்றவாளிங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட் இவ்வளவுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் காப்பாத்தணும். நம்ம ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் இந்த மாதிரி தவறுகள் செய்யறதுல இருந்து அல்லாஹ் காப்பாத்தணும். சிறுக்கு, பிதத்து, வேண்டாத வேலை அல்லாஹ் நம்மளுக்கு எதுவும் சொல்லியிருக்கான் குர்ஆன் மூலியமா. என்ன நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அத மட்டும் நம்ம செஞ்சா போதும். அது ரொம்ப கடினமானது இல்ல. ரொம்ப சுலுவானது, ஈஸியானது. அது மட்டும் பண்ணாவே போதும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களா, அல்லாஹ் சொன்ன செய்திய செய்றவங்களா நம்ம ஆயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அல்லாஹ் 37, 35ல சொல்றான். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் எனில், உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர்களிடம் கூறப்பட்டபோது, அவர்கள் தற்பெருமை கொண்டார்கள். உண்மையான இறைவன் ஒரு ஒரு இறைவன் தான். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு இறைவன் தான். அவன மட்டும் நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இவங்க என்ன பண்ணாங்க? கர்வம் கொண்டாங்க. தற்பெருமை கொண்டாங்க. ஏன்? அவங்களுக்கு வந்து ரொம்ப தனக்கு தானே அவங்க ரொம்ப கிரேடு அப்படின்னு அவங்க நெனைச்சாங்க. கர்வப்பட்டாங்க. மேலும் கூறினார்கள், "பைத்தியம் பிடித்த ஒரு கவிஞருக்காக எங்களுடைய தெய்வங்களை நாங்கள் கைவிட்டு விடுவோமா என்ன? அதாவது வழி வழியா எங்க வீட்டுக்காரங்க, எங்க குடும்பத்துக்காரங்க வணங்கின்னு வர்றாங்க இந்த தெய்வத்த. இந்த ஐயப்பன, இந்த வந்து லட்சுமிய, இந்த வந்து பார்வதிய, அ பொம்பள தெய்வங்க தான் ஜாஸ்தி பொம்பள தெய்வங்க தான் வணங்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பொம் தேவி தேவின்னு பொம்பள தெய்வம். இங்க வடநாட்டுலயும் காளி காளின்னு அதே பொம்பள தெய்வம். இன்னும் வெளிநாட்டுக்காரங்கலாம் ஏஞ்சல் அப்டின்ட்டு அதே பொம்பள தெய்வம். எல்லாம் பொம்பள தெய்வத்த தான் வணங்குறாங்க. அந்த பொம்பள தெய்வத்த வணங்க சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது? எத வச்சு நீங்க அத வந்து தெய்வம்னு நீங்க நெனைச்சீங்க? அததான் அல்லாஹ் கேட்கறான். இந்த பைத்தியம் பிடிச்ச கவிஞருக்கா நாங்க எங்களுடைய தெய்வங்கள விட்டுடணும் அப்படின்னு கேட்கறாங்க அவங்க. 37 அவரோ உண்மையில் சத்தியத்தை கொண்டு வந்திருந்தார். மேலும் ஏனைய இறை தூதர்களை மெய்ப்படுத்திக் கொண்டும் இருந்தார். அதாவது 1,24,000 நபிமார்கள நான் அனுப்புனேன் அல்லாஹ் சொல்றான்ல. அது இல்லாம எத்தனையோ ஞானிங்க, எத்தனையோ உண்மையாளர்கள் எல்லாம் வந்தாங்க. சித்திக்குங்க, சுஹதாங்க எல்லாமே வந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அந்த மக்கள் பாராமுகமாக இருந்துட்டாங்க.
38. இப்போது அவர்களிடம் கூறப்படும் துன்புறுத்தும் வேதனையின் இன்பத்தை நீங்கள் சுவைக்க போவது திண்ணம். துன்புறுத்தும் வேதனை, ஆனா அந்த இன்பத்தை நீங்க சுவைக்க போறீங்க. அது சுவைக்கும் போது உங்களுக்கு அது என்னத்த தரும்? துன்புறுத்தும் வேதனை தான். அதிலே தான் நீங்க உழண்டுன்னு இருப்பீங்க. அத அல்லாஹ் இன்பம்னு சொல்றான். சுபஹான். 39. உங்களுக்கு எந்தவித கூலி கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் செய்து கொண்டிருந்த அதே செயல்களுக்கு பதிலாகத்தான் அது கொடுக்கப்படும். நீங்க உலகத்துல என்ன செஞ்சு நின்றீங்க? இணை வச்சு நின்றீங்களா? இன்னைக்கு அல்லாஹ் உங்களை பார்க்க மாட்டான், உங்களோட பேச மாட்டான், உங்களுடைய எந்த பேச்சையும் உங்களுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டான். இன்னைக்கு அனுபவிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். ஆயினும் அல்லாஹ்வின் வாய்மையான அடியார்கள் இந்த தீய கதியிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். அல்லாஹ் அவனுடைய உண்மையான மூமின்கள், உண்மையான அடியார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்ட்டு அவனிட்ட கட்டளையை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில வழிமுறையை அமைச்சுக்கிறாங்க பாருங்க, அவங்களதான் அல்லாஹ் இங்க சொல்றான் என்னுடைய அடியார் அப்படின்றான். இந்த தீய கதியில இருந்து அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. சுப்ஹானல்லாஹ். நன்கு அறியப்பட்ட அருட்பெயர்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. அருட்பெயர்கள்னா என்ன? அதுதான் சொர்க்கம். அருட்பெயர்கள்னாலே அல்லாஹ் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல எவ்வளவு வெரைட்டி, இந்த உலகத்துல எதுவுமே இல்லாத அதெல்லாம் அங்க அல்லாஹ் சேமிச்சு வச்சிருக்கான் நம்மளுக்காக. சுப்ஹானல்லாஹ். நம்ம இங்க எதுக்கு எதுக்கு அற்ப ஆசைகளா ஆசைப்படுறோம்ல, இதெல்லாம் கொஞ்ச நாளுது. ஆனா அல்லாஹ் கிட்ட இருக்கிறது நிலையானது. எப்பயுமே அனுபவிக்கலாம், நினைச்சதும் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அதான் அந்த சொர்க்கத்துல நான் உங்களுக்காக சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எல்லா வகையான சுவையான பொருட்களும் அவர்கள் கண்ணியத்தோடு அமர்த்தப்படுவார்கள். கண்ணியம், மரியாதை, மதிப்பு எல்லாமே அந்த இடத்துல கிடைக்கும். காப்பு அணிவிக்கப்படும். கட்டுல, அதாவது பவுன் கட்டுல படுத்துன்னு இருப்பாங்க. திண்டு தலக்காணி மெத்த என்ன அழகா இருக்கும். சுந்தூஸ் இஸ்தபரக்கத் அப்படின்ற ஆடை அணிவிக்கப்படும். சுபஹானல்லாஹ். பாக்குறதுக்கு மொத்தமா இருக்கும், ஆனா ரொம்ப நைஸா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி துணி இந்த உலகத்துல நம்ம துணியை பார்த்துதான் ஆசைப்படுறோம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் வச்சிருக்க அந்த சுந்தூஸ் இஸ்தபரக்கத், அதனுடைய அருமை பெருமைகளை பத்தி வர்ணிக்கவே முடியாது. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். அல்லாஹு ஆலம். அந்த மாதிரி ஒரு துணியை நம்ம போடுவோம். கலர் கலரா இருக்கும். உலகத்திலே பார்த்திருக்க மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் கலரா இருக்கும். சுபஹானல்லாஹ். அதுக்குரியவர்களா அல்லாஹ் நம்ம ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். நம்மளுடைய செயல்பாடுகளை அதை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். 43. அருள் நிறைந்த சூன பூங்காக்களில் மஞ்சங்களில் எதிரெதிரே உட்கார்ந்து இருப்பார்கள். மது ஊற்றுகள் இருந்து நிரப்ப பெற்ற கிண்ணங்கள் அவர்களிடையே சுற்றி வர செய்யப்படும். அதாவது ஹூர்லின், அதே மாதிரி பசங்க, வயசு வயசு பசங்க, அவ்வளவு அழகான பசங்க கையில அந்த கிண்ணங்கள் எடுத்துக்கிட்டு சுத்தி வருவாங்க. மது ஊற்று, அந்த மதுவுல எந்தவித மயக்கமும் இருக்காது. அது அவ்வளவு சுவை தரக்கூடியது. ஒலி ஒலி ஒளிரக்கூடிய மது, அது ஒருவருக்கு சுவையாக இருக்கும். ஒளிரக்கூடியதுன்னா அது அது குடிச்சு இன்னும் நிறைய பவர் தெரியும். ரொம்ப அவ்வளவு அழகாயிடுவாங்க. அதாவது 15வது நாளுடைய சந்திரன் எவ்வளவு ஒளியோட அழகோட இருக்கோ அது போல ஆயிடுவாங்க. எல்லாம் ஒரே வயசு உள்ளவங்களா இருப்பாங்க அந்த சொர்க்கத்துல அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். சுபஹானல்லாஹ். அவர்களின் உடல்களுக்கு அதனால் எந்த தீங்கும் ஏற்படாது. அவர்களின் மதியும் கொட்டு போகாது. அவங்களால அந்த மதுவால அவங்களுடைய உடம்புக்கு எந்த கட்டு வராது, நல்லதுதான் வரும். அடுத்தது எந்த தீங்கும் ஏற்படாது. அதனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் உபாதையும் ஏற்படாது. மேலும் தாழ்த்திய பார்வையுடைய அழகிய கண்கள் கொண்ட நங்கையரும் அவர்களிடம் இருப்பார்கள். யாரு? ஹூருலீன்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு சேவை பண்ணின்னு இருப்பாங்க. அவங்க சொல்றத செஞ்சுன்னு இருப்பாங்க. அவங்கள நல்லா கவனிச்சுன்னு இருப்பாங்க. இந்த உலகத்துல எல்லாம் நம்மளுக்கு அப்படி மனைவி கிடைச்சிடுச்சே, இப்படி மனைவி கிடைச்சிடுச்சே, இப்படி புருஷன் கிடைச்சிட்டானே, அப்படி புருஷன் கிடைச்சிட்டானேன்னு மனமே வருந்தாதீங்க. சகிச்சுக்குங்க, பொறுமையா இருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளுக்காக அந்த சொர்க்கத்துல இதைவிட 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 அருமையான கவனிப்பு, அருமையான உபசரிப்பு, அருமையான சாப்பாடு, அருமையான உற்ற தோழிகள், உற்ற தோழர்கள் அல்லாஹ் வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களா நம்ம ஆயிட்டோம்னா, அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்துல எல்லாவித சௌகரியத்தையும் கண்ணியத்தையும் வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அதை அடையறதுக்காக தான் இந்த உலக வாழ்க்கைய அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கான். நம்ம சூஸ் பண்ண வேண்டியதுதான் நம்மளுக்கு எது வேணும்ன்றத. 49. அப்பெண்கள் முட்டை ஓட்டின் கீழே மறைந்திருக்கும் மெல்லிய தோலை போன்று மென்மையாக இருப்பார்கள். முட்டைனுடைய அந்த உள்ள இருக்க ஒரு வெள்ளை கலர் தோல் பாருங்களேன், ரொம்ப நைஸா இருக்கும். மாஷா அல்லாஹ். அத போல இருப்பாங்களாம், அவ்வளவு நைஸா இருப்பாங்களாம்.
பிறகு அவர்கள் ஒருவர் மற்றவரின் பக்கம் முன்னோக்கி நிலைமைகளை விசாரிப்பார்கள். யாரு? அங்க சொர்க்கத்துல இருக்கவங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நாங்க இப்படி இருக்கோம். நீங்க அப்படி இருக்கீங்களா? நீங்க இப்படி இருக்கீங்களா? ஒருத்தர் ஒருத்தர் நிலைமையை விசாரிச்சுக்குவாங்களாம். அவர்களில் ஒருவர் கூறுவார், உலகில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அதாவது உலகத்துல எனக்கு ஒரு நண்பர் இருந்தான். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவன் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னான். ஆனா அவன் நான் சொன்ன மாதிரி நான் செய்யல. என்னுடைய மனசு என்ன சொல்லுச்சு அந்த மாதிரி தான் நான் செஞ்சேன். அதனால நான் இங்க வந்திருக்கேன். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவனை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாராம். என்ன என்ன உண்மை என ஏற்றுக்கொள்வதில் நீயும் ஒருவனா? அந்த நண்பன் கேட்டிருக்கான். ஏன்னா உண்மையை நீ ஏத்துக்கிறியா? ஒரு இறைவன்றதை நீ ஏத்துக்கிறியா? அப்படின்னு அந்த உலகத்துல கேட்டான் அவன். நாம் இறந்து மண்ணோடு மண்ணாகி எலும்புக்கூடுகளாகி ஆன பின்னரும் தினமாக நமக்கு கூலியும் தண்டனையும் வழங்கப்படுமா என்றெல்லாம் அவன் என்னிடம் வினவிக் கொண்டிருந்தான். அவன் கேட்டுன்னு இருப்பானா, என்ன நம்ம இருக்க உலகத்துல வாழறோம், அப்புறம் செத்துடுறோம், செத்துட்ட அப்புறம் இறப்பு நம்மளுக்கு வந்துடுது, அதுக்கப்புறம் மண்ணோட மண்ணா ஆயிரும், அதுக்கப்புறம் கூட கூலி கொடுக்கப்படுமா, தண்டனை வழங்கப்படுமா அப்படின்னு அவன் இவன் கிட்ட கேட்டுன்னு இருந்தானா. இப்போது அவன் எங்க இருக்கிறான் என்பதை நீங்கள் காண விரும்புகிறீர்களா? அவன் எங்க இருக்கான்னு நீங்க பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறாரு அந்த ஆளு. இவ்வாறு கூறிக்கொண்டு அவர் குனிவார். அப்போது நரகின் ஆழத்திலே அவனை கண்டுகொள்வார். குனிஞ்சு பார்த்தா சொர்க்கம் மேல இருக்கு, கீழே நரகம் இருக்கு. அப்ப அவர் குனிஞ்சு பாப்பாராம். பார்த்ததும் அவனை பார்த்துடுவாராம். நரகத்தினுடைய ஆழத்துல அவன் இருப்பானாம். எதுக்கு? எப்படி எப்படி அவன் கேள்வி கேட்டான்? அவன் கேள்வி கேட்டது அப்படி இருந்ததுன்னா அவன் என்ன செஞ்சிருப்பான்? அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் அவனை நோக்கி கூறுவார், அல்லாவின் மீது அநேக நிச்சயமா நீ என்னை அழித்து விடவே முனைந்திருந்தாய். என்னை வந்து வீணாக்கிறதுக்கு தான் நீ நினைச்சிருந்த. என்னன்னோ சொல்லி என்னை வழி கெடுக்கணும்னு நீ நினைச்சிருந்த. அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்றாரு, என் இறைவனின் அருள் என்னை அரவணைக்காதிருந்தால், அல்லாஹ்வுடைய ரஹமத் என்னை வந்து அரவணைக்காத இருந்திருந்தா நானும் ஒன்னாட்டம் ஆகியிருப்பனே அப்படின்னு அவரு அந்த நேரத்துல கை செய்தப்படுறாரு. பிடித்து கொண்டு வர இருப்பவர்களில் நானும் ஒருவனாக ஆகி இருப்பேனே. ஏன்னா அந்த நரகத்துக்கு போறவங்களெல்லாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய உபசரிப்பு இருக்கும், மலக்கங்களுடைய அந்த மாதிரி ஒரு நடைமுறையில அவங்கள நடத்திக்கின்னு கூட்டுக்கிட்டு போவாங்க. அததான் இவர் சொல்றாரு. சரி, இனி நாம் மரணிக்கக்கூடியவர் அல்லவே, இனிமே நம்மளுக்கு இறப்பு வராதே அப்படின்னு. நமக்கு வர வேண்டிய மரணம் முன்பே வந்து விட்டது, இனி நமக்கு எந்தவித வேதனையும் ஏற்படுவதில்லை. அந்த மரண வேதனைன்றது யாராலுமே சொல்ல முடியாது. யார் அனுபவிக்கிறா அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கவுங்க செஞ்ச நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்துல அவங்களுக்கு வேதனை கொடுக்கப்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த உலகத்திலே அதை நம்ம பார்த்துக்கலாம், அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா யாருக்கிட்டையும் சொல்லி உதவி கேட்க முடியாது அந்த நேரத்துல. நமக்கு வர வேண்டிய மரணம் முன்பே வந்து விட்டது, நமக்கு எந்தவித வேதனையும் ஏற்பட போவதில்லை. சின்னமாக இதுவே மகத்தான வெற்றியாகும். எது? அந்த சொர்க்கத்தை அடையிறது தான் மகத்தான வெற்றி. செயல்படுவோர் இத்தகைய வெற்றிக்காகவே செயல்பட வேண்டும். யாரு செயல்படுறீங்க இந்த உலகத்துல? நம்ம எப்படி செயல்படணும்? இந்த மறுமைக்கான இந்த சொர்க்கத்துக்கு வேண்டிய வேலைகளை தான் நம்ம செய்யணும். இந்த விருந்து சிறந்ததா அல்லது ஜக்கும் மரமா என்பதை நீங்கள் கூறுங்கள். இது நல்லதா? இந்த விருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல அந்த ஜக்குன்ற அந்த விருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களே பாத்துக்கோங்க. ஜக்கும் மரம்ன்றது அது ஒரு நரகத்தினுடைய ஆழத்துல விளையிற ஒரு மரம். அதனுடைய இலைங்க பிச்சு அதுங்களுடைய ஒரு சாப்பாடை கொடுப்பாங்க. அது சாப்பிடவும் முடியாது, அது ஜீரணமும் ஆகாது, வாயில குத்தும், சாப்பிடவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு மோசமா இருக்கும். அது ஒரு மாதிரி வீசும், அதாவது நாத்தம் அடிக்கும். அத அது வாய்க்கிட்ட கொண்டு போகும்போதே வாந்தி வரும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹு ஆலம். அத பத்தி கொஞ்சம் சொல்லப்படுது. அல்லாஹு அக்பர். அந்த மாதிரி ஒரு வேதனை, அந்த மாதிரி ஒரு நிலைமை துஷ்மன் கூட வரக்கூடாது. அல்லாஹ் காப்பாத்தணும். 63. நாம் அந்த மரத்தை அக்கிரமக்காரர்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்கி இருக்கின்றோம். யார் அது அக்கிரமம் செய்யறாங்க, அனுச்சாரம் செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க, அவங்களுக்கு அதை வந்து சோதனையா நான் ஆக்கியிருக்கேன். அது நரகத்தின் அடித்தளத்திலிருந்து முளைத்து வருகின்ற ஒரு மரம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். அதன் பாலை ஷைத்தானின் தலைகளை போன்றிருக்கும். ஷைத்தானுடைய தலையை நம்ம பார்த்தது இல்ல, ஆனாலும் அல்லாஹ் சொல்றான், ஷைத்தானுடைய தலை வந்து அவ்வளவு மோசமா அருவருக்கத்தக்கதா இருக்கும், பார்க்கறதுக்கே ஒரு அகோரமானதா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம யோசனை பண்ணிக்கலாம். 66. நரவாசிகள் தாம் அதனை தின்பார்கள், மேலும் அதனை கொண்டே வயிறுகளை நிரப்புவார்கள். என்ன செய்யறது? வேற எதுவுமே இல்ல, அதை தின்னுதான் தீரணும் உயிர் வாழணும்னா. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நிலைமைக்கு
அவங்க தள்ளப்படுவாங்க. நவுதுபில்லா அந்த நேரத்துல அவங்க சாப்பிடுவாங்க. பிறகு அத்துடன் அவருக்கு கொதிக்கும் நீர் குடிக்க கிடைக்கும். கொதிக்க கொதிக்க எப்படி அந்த செம்பு 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 கொதிக்க வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தண்ணியை கொடுக்கப்படும். அததான் குடிக்கிறதுக்கு அந்த நரகத்துல கிடைக்கும். பின்னர் அதே நரகத்திற்குத்தான் அவர்கள் திரும்பி செல்ல வேண்டியது இருக்கும். அதே நரகத்துல திரும்ப 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 அந்த நரகத்திலேயே உழல வேண்டியது இருக்கும். 69 இவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால் தம் முன்னோர்கள் நெறி தவறி செல்வராக இருக்க கண்டார்கள். நம்ம முன்னோர்கள் நெறி தவறி, அதாவது நேரான வழி அல்லாஹ் நம்மளுக்கு காட்டிட்ட அப்புறம் கூட தவறான வழிய மேற்கொள்றவங்களா அவங்க இருந்தாங்க. அதாவது ஷிர்க் செய்யறவங்க, பிதத் செய்யறவங்க, ஒரு அல்லாவை விட்டு வேற வேற புத்தலாங்களை வணங்குறவங்களா அவங்க இருந்தாங்க. ஆனாலும் இவங்களுக்கு எல்லாம் தெரியுது. உலகத்தை பாக்குறாங்க, அடுத்தவங்கள மக்களை பாக்குறாங்க. அதனால இவங்க தனக்குத்தானே திருந்தணும்னு அவங்க நினைக்கல. தன்னுடைய மின் மின் சென்ற தன்னுடைய மூதாதையர்கள் தான் இவங்களும் பின்பற்றினாங்க அப்படின்னு நல்லா சொல்ல வரான். மேலும் அவர்களுடைய அடிச்சுவட்டிலேயே விருந்து சென்றார்கள். இப்ப நான் சொன்ன பாருங்க, அவங்களுடைய அடிச்சுவடு அவங்க எப்படி வச்சாங்க, இந்த இடத்துல பூ வைக்கணும், இந்த இடத்துல பொட்டு வைக்கணும், இந்த இடத்துல சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு, எப்படி இந்த இடத்துல இப்படி துணி கட்டணும், இந்த மாதிரி நகையை போடணும் அந்த புத்தலாங்களுக்கு. அதே இப்போ ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. இப்ப இப்ப இந்த ஆட்சி வந்துட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இப்ப அது ஒரு வியாபாரமே ஆயிடுச்சு. நல்லா நல்லா காப்பாத்தணும். மேலும் அவர்களிடையே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் தூதர்களையும் நாம் அனுப்பி இருந்தோம். ஆனாலும் எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஊர்க்காரங்களுக்கும் நான் இறை தூதர்களை அனுப்பாத இல்ல. அவங்க எல்லாருமே எச்சரிச்சாங்க. ஆனா அந்த மக்கள் கேட்கல. இப்போது பாருங்கள், அவ்வாறு எச்சரிக்கை செய்யப்பட்டவர்களின் கதி என்னவாயிற்று? எச்சரிக்கை பண்ணியும் அவங்க கேட்கல. அவங்களுடைய கதி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்துங்க. ஆனால் இத்தகைய தீய கதியில் இருந்து தப்பித்தவர்கள் அல்லாவின் வாய்மையான அடிகார்கள் மட்டுமே. உண்மையான அல்லாஹ்வுடைய வாய்மையான அடியார்கள் மட்டுமே. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான் அந்த சொர்க்கத்துக்காக? அவங்க மட்டுமே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 75 இதற்கு முன்னர் நூஹ் நம்மை அழைத்திருக்கின்றார். அப்போது எத்தனை சிறந்த முறையில் அவருக்கு நாம் பதிலளித்தோம் என்பதை பாருங்கள். சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. சிறந்த முறையில் நாம் அவருக்கு பதில் அளித்தோம் அப்படின்னு. ஏன்னா இப்ப நம்ம கூப்பிட்டா கூட அல்லாஹ் நம்மளுக்கு சிறந்த முறையில பதில் தர்றதுக்கு காத்துக்கின்னு இருக்கான். அல்லாஹு அக்பர். நம்ம தான் கூப்பிட மாட்டோம். நம்ம கிட்ட தான் கஞ்சூஸ்தானம் இருக்கும். ஒன்னொன்னுத்துக்கும் அவனை கூப்பிடுங்க, அவன் எல்லாத்துக்குமே பதில் தரான். அதுக்கு வேண்டியது செய்யறான். அதுக்கு வேண்டிய நிறுவனமும் அளிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய மனசுக்கும் அவன் தைரியம் கொடுக்குறான். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். 76 அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கடும் துன்பத்திலிருந்து நாம் காப்பாற்றி கொண்டோம். அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கஷ்டமான ஒரு துன்பத்துல இருந்து நான் காப்பாத்தினேன் அப்படின்னு நல்லா சொல்றான். இன்னும் அவருடைய சந்ததிகளையே நிலைத்திருக்கும்படி செய்தோம். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1050 வருஷம் பயான் பண்ணாரு. அதாவது அவருடைய கப்பல்ல ஏறின ஜனங்க 80 பேர் இருந்தாங்க. அந்த 80 பேர் இருக்கிற ஊருன்னு அந்த ஊர்ல போய் அல்லாஹ் அவங்களை இறக்கி விட்டா. அவங்க போய் இறங்குனாங்க, அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய சந்ததியை அல்லாஹ் பெருக்கணும். அததான் அல்லாஹ் இங்க சொல்றான். சுபஹான். மேலும் பின்னர் தோன்றிய சந்ததிகளில் அவருடைய புகழையும் நற்பெயரையும் விட்டு வைத்தோம். அதுக்கப்புறம் வந்த சந்ததிகள், அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் இஷாக் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் இன்னும் எத்தனை நபிமாருங்க வந்தாங்களோ பனி இஸ்ராயல்ல, எல்லாருடைய அவங்களுடைய சந்ததிகள்ல அவருடைய புகழையும் நற்பெயரையும் விட்டு வைத்தோம். ஏன்னா சாப்பா லகாச்சிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நல்ல ஒரு அடியாரா எனக்கு இருந்தாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் பின்னால அதை பத்தி தான் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லிட்டு வர்றான். 79 சாத்தியும் சமாதானம் பொழியட்டும் நூஹ் மீது உலக மக்கள் மத்தியில். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவே சாந்தியும் சமாதானமும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மீது இறக்குறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அக்பர். 80 நன்மை புரிவோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்கி வருகின்றோம். யார் ஒருத்தர் நன்மை செய்யறாங்களோ அதுக்கு பிரதிபலன் நன்மைதான், வேற இல்ல. அதான் அல்லாஹ் இங்க நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். உண்மையில் நம் மீது நம்பிக்கை கொண்ட அடியார்களுள் ஒருவராக அவர் விளங்கினார். உண்மையிலேயே நம்பிக்கை கொண்ட அடியாரா அவர் இருந்தாரு. பிறகுமட்ட கூற்றத்தார்களை நாம் மூழ்கடித்து விட்டோம். அதாவது அந்த வெள்ள பிராயத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் மூழ்கடிக்கப்பட்டாங்க. இன்னும் இருந்த மக்கள் எல்லாருமே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட யார் யாரு மிஞ்சி மிஞ்சி பேசுனாங்க, எப்படி அவங்க தன்னுடைய கர்வத்தை காட்டினாங்க, அவங்களெல்லாம் நான் ஒண்ணுமே இல்லாதாக்கிட்ட அந்த
வெள்ளத்துல நான் மூழ்கடிச்சிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அக்பர். மேலும் நூகின் வழியில் செல்வராக இப்ராஹிம் இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எந்த வழியை கடைபிடிச்சு நடந்தாரோ அதே வழியில தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் நடந்தாரு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி காட்டப்படுது. இந்த குரான் இல்லைன்னா நம்மளுக்கெல்லாம் இந்த விபரமே எதுவுமே தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த குரான் மூலியமா நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் வந்து துல்லியமா எடுத்து காட்டுறான். தம் இறைவனிடம் பண்பட்ட தூய உள்ளத்துடன் அவரை வந்த போது, யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தூய உள்ளத்துடன் அவர் வராரு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. நம் தந்தையிடமும் தம் சமூகத்தாரிடமும் இவ்வாறு கூறியபோது, எவற்றை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? தன்னுடைய சமுதாயத்துக்காரங்கிட்டையும் சொல்றான், தன்னுடைய தகப்பனார்கிட்டையும் தன்னுடைய தகப்பனார்கிட்டையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க எத்த வணங்கின்னு இருக்கீங்க? அல்லாஹ்வை விடுத்து பொய்யாக உருவாக்கப்பட்ட கடவுளையா நீங்கள் விரும்புகிறீர்கள்? பொய்யாக்க உருவப்பட்ட இந்த கடவுளுங்க. இந்த கடவுள் எல்லாம் பொய். ஷைத்தான் இந்த பொய்ய உங்களுக்கு வந்து உண்மை மாதிரி காட்டிக்கின்னு இருக்கான். மாயஜாலம் காட்டின்னு இருக்கான். அதை நீங்க நம்புறீங்களே, உங்களுக்கு அறிவு கொடுத்திருக்கேனே, நீங்க யோசனை பண்ணி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நல்லா கேக்குறான். மற்றதுக்கெல்லாம் எல்லாம் யோசனை பண்ணீங்களா, இதுக்கு உங்களை படைச்ச அதிபதி யாருன்றது உங்களுக்கு தெரியலையா? யோசனை பண்ணி பாருங்க முட்டாளுங்களா. அல்லாஹ் சொல்றான். 87 பிறகு அகில உலகங்களின் அதிபதி பற்றி நீங்கள் என்னதான் நினைக்கிறீர்கள்? அந்த அகில உலக அதிபதியை பத்தி நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? உங்க மனசுல என்னதான் வச்சுன்னு இருக்கீங்க? அதையாவது சொல்லுங்க அப்படின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு தன்னுடைய சமுதாயத்தாரை நோக்கி. பிறகு அவர் நட்சத்திரத்தின் பக்கம் ஒரு பார்வை செலுத்தினார். மேலும் கூறினார், நான் நோயுற்று இருக்கிறேன். எனவே அம்மக்கள் அவரை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அதாவது நட்சத்திரத்தை பாக்குறாரு. போன இதுலதான் படிச்சேன் நானு. நட்சத்திரம் பாக்குறாரு, இது என்னுடைய இறைவனா இருக்குமா அப்படின்னு அவர் மனசுல நினைக்கிறாரு. ஆனா அந்த நட்சத்திரம் மறைஞ்சிடுது பகல்ல. நட்சத்திரம் அதே இடத்துலதான் இருக்கு. ஆனா அவருடைய பார்வைக்கு தெரியல. அப்ப அவர் நினைக்கிறாரு, என்னுடைய இறைவன் மறைகிறவன் இல்லை, என்னுடைய இறைவன் பலகீனமானவன் இல்லை, என்னுடைய இறைவன் விஸ்தரமானவன், என்னுடைய இறைவன் ஒரே இறைவன். எல்லாத்தையும் பாக்குறாரு. சூரியனை, நட்சத்திரம் பாக்குறாரு, சந்திரன் பாக்குறாரு, சூரியனை பாக்குறாரு. சொல்லிடுறாரு, இல்ல, என்னுடைய இறைவன் பலகீனமானவன் இல்லை, என்னுடைய இறைவன் அதாவது என்னுடைய இறைவன் ஒரே இறைவன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு பக்கா உண்டாயிடுது. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான், இவரை நான் தேர்ந்தெடுத்தேன், ஹனீஃபா அப்படின்னு அவரை பத்தி இன்னும் மேலும் வர்ணனையா கொடுக்குறான். அவரை நான் என்னுடைய உற்ற நண்பனா எடுத்துக்கினேன் அப்படின்னு இன்னும் அதிகமான ஒரு சலுகையை அல்லாஹ் தரான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, அவங்களுடைய அந்த ஊருக்காரங்கெல்லாம் திருவிழாக்கு போறாங்க. அப்ப என்ன சொல்றாரு, எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, விடுங்கப்பா, நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னுறாரு. எனவே மக்கள் அவரை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். பின்னர் அவர் அவர்களுடைய கடவுளாரின் கோவிலுக்குள் ரகசியமாக நுழைந்து அவற்றை நோக்கி கூறினார், நீங்கள் ஏன் சாப்பிடுவதில்லை? அவருக்கு தெரியும் அது சாப்பிடாது, அது பேசாது, அது எதுவும் பதில் தராதுன்னு. ஆனாலும் அவர் கேட்கிறாரு, நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் பேசாம இருக்கீங்க? பேசுங்க, இந்த மக்கள் எல்லாம் உங்களை நம்பின்னு இருக்காங்கல்ல, பேசுங்க அப்படின்றாரு. அதன் பிறகு அவர் அவற்றின் மீது பாய்ந்த வழக்கரத்தால் தாக்கினார். பின்னர் அம்மக்கள் திரும்பி வந்ததும் அவரிடம் ஓடி வர, அந்த மக்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க, எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. பெரிய புத்தலானுடைய கையில அந்த கோடாலி இருக்கு. அப்ப மக்கள் எல்லாம் கேட்டுக்கிறாங்க, யாரு இதை உடைச்சி இருப்பா? இந்த மாதிரி கேவலமான நிலைமைக்கு யாரு ஆக்கணும் இத அப்படின்னு, எங்களுடைய தெய்வங்களை அப்படின்னு பேசும்போது ஒருத்தர் சொல்றாரு, அந்த இப்ராஹிம் தான் சொல்லின்னு இருந்தாரு, இதை ஒரு கை நான் பாப்பேன்னு சொல்லின்னு இருந்தாரு, அவராதான் இருக்கும் அப்படின்ட்டு இப்ராஹிம் கிட்ட ஓடுறாங்க. அவர் கேட்டாரு, என்ன நீங்களாக செதுக்க பொருட்களையா நீங்கள் பூஜை செய்கிறீர்கள்? உங்க கையாலே நீங்க செஞ்சு வச்சுக்கிறீங்க, அதை போய் நீங்க பூஜை பண்றீங்களே, அதுக்கு என்ன மத்தலப் இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. உண்மையில் அல்லாஹ் தானே உங்களையும் படைத்தான், நீங்கள் உருவாக்கிய அந்த பொருள்களையும் படைத்தான். அல்லாஹ் மட்டும் இல்லைன்னா நீங்க அந்த பொருளை செஞ்சிருக்க முடியுமா? அந்த தெய்வத்தை, அந்த உருவத்தை நீங்க படைச்சு இருக்க முடியுமா? உங்க மனசுல அந்த கற்பனை வந்ததுல, அந்த கற்பனை உங்களுக்கு கொடுத்தவன் யாரு? அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்தவன் யாரு? அதை நீங்க யோசனை பண்றீங்களா? அந்த யோசனையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தவன் யாரு? அதை நீங்க யோசனை பண்ணி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நல்லா கேக்குறான். அவர்கள் தமக்கிடையே கூறிக்கொண்டார்கள், இவருக்காக ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்குங்கள், குழந்து விட்டேறும் நெருப்பில் இவரை வீசி விடுங்கள். ஒரு நெருப்பு குண்டம் உண்டாக்குங்க, அதுல இவரை வீசுங்க அப்படின்னு. அதுதான் இவருக்கு உண்டான தண்டனை. ஏன்னா இவரு நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாம் நொறுக்கி போட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த தெய்வங்களா இருந்திருந்தா அதை நொறுங்கியே இருக்காது. அதை பத்தி அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இவர் தானே அதை நொறுக்கினாரு, அதனால இவருக்கு தண்டனை கொடுக்கலாம், அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது.
அவர் செஞ்சார்ல, அதுக்கு உண்டான கூலியை தான் கொடுக்கணும்னு நினைச்சாங்களே தவிர, அது ஏன் உடைஞ்சது, அதுக்கு தாக்கத்து இருந்தா அது உடையாத இருந்திருக்குமே அப்படின்ற நினைக்கிறதுக்கு அவங்ககிட்ட அந்த அளவுக்கு அறிவு இல்லை. 98 அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க அவர்கள் திட்டமிட்டார்கள். எனினும் நாம் அவர்களிடையே தோல்வியுற செய்தோம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிரா அவங்க அவரை எரிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ் என்ன நினைச்சா, அவங்கள தோல்வியுற செய்யணும், அவங்கள நஷ்டப்பட செய்யணும், உண்மை என்னன்னு அவங்களுக்கு மனசுல உரைக்க வைக்க செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் ஏற்பாடு பண்றான். இப்ராஹிம் கூறினார், என்னுடைய இறைவனின் பக்கம் செல்கிறேன், அவனே எனக்கு வழிகாட்டுவான். ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹு நேமல் வக்கீல் வா நேமல் மௌலா நேமல் நசீர். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், தீர்ப்பு வழங்குவதில் அவன் மிக தீவிரமானவன், அவன் ஒருவனே அப்படின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, ஹஸ்பி அல்லான்னு சொல்லிட்டு அந்த நெருப்புல அவரை போடுறப்ப அவரு வாயால சொல்லிக்கிறாரு, எனக்கு என்னுடைய இறைவன் போதுமானவன், அவன் பக்கமே நான் செல்லுகிறேன் அப்படின்றாரு. 100 என் இறைவா, என் மகனை எனக்கு நீ வழங்கும். அதாவது அடுத்தது இது வேற சப்ஜெக்ட் வருது. என் இறைவா, ஒரு மகனை எனக்கு நீ வழங்குவாயாக, அவர் உத்தமர்களில் ஒருவராக இருக்க வேண்டும். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகப்பேறு பிள்ளை இல்லாத இருந்ததுல அந்த நேரத்துல அவரு அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாரு, என் இறைவா, எனக்கு ஒரு மகனை நீ கொடு, நீ வழங்குவாயாக, அவர் உத்தமராக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சாய்ஸையும் வைக்கிறாரு கூடயே. தன்னுடைய மகன் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு சாய்ஸையும் அல்லாஹ் கிட்ட வைக்கிறாரு. அதே மாதிரி அல்லாஹ் அவர் எதை கேட்கிறாரு எல்லாத்தையுமே அல்லாஹ் நிறைவேற்றி பண்றார். இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு சாந்த குணம் கொண்ட ஒரு மகனை பற்றி நாம் அவருக்கு நற்செய்தி அறிவித்தோம். அதாவது கனவு மூலியமா அல்லாஹ் அவருக்கு நற்செய்தி அறிவிச்சா, அவங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்ட்டு. அம்மகன் அவருடன் சேர்ந்து ஒழுக்கும் வயதினை அடைந்த போது இப்ராஹிம் ஒரு நாள் அவரிடம் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை பலியிடுவதாக கனவு கண்டேன். அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, ஒரு நாள் அந்த பிள்ளை நல்லா பெருசாயிடுது, அவர் கூட சேர்ந்து உழைக்கிற அளவுக்கு ஆயிடுது. அந்த நேரத்துல அவர் சொல்றாரு, உன்னை பலியிடுறதா நான் கனவு கண்டேன், உனது கருத்து என்ன என்பதை சொல். அதற்கு அவர் கூறினார், என் தந்தையே, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை செய்து விடுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக காண்பீர். அதாவது தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அதை நீங்க நிறைவேற்றுங்க, நான் அதுக்கு தயாரா இருக்கேன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள், நான் ரொம்ப பொறுமையாளனா இருப்பேன் அப்படின்ட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. இறுதியில் அவ்விருவரும் இறைவனுக்கு முன்னால் முழுமையாக சரணடைந்து விட்டார்கள். மேலும் இப்ராஹிம் மகனை முகம் குப்புற கிடத்தினார். அல்லாஹ்வுக்கு பலியிடுறதுக்காக அப்படியே உல்டாவா பண்ணி அவரை படுக்க போறாரு. அப்போது நாம் அவரை அழைத்து கூறினோம், இப்ராஹிமே, நீர் கனவை நனவாக்கி விட்டார், நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறு கூலி வழங்குகிறோம். இப்ராஹிமே, நான் சொன்னதை நீங்க நிறைவேற்றிட்டீங்க, அதனால நல்ல கூலி நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். திண்ணமாக இது ஒரு தெளிவான சோதனையாக இருந்தது. இது ஒரு சோதனை தான். எப்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிள்ளைய கொடுத்து அந்த பிள்ளை நல்ல வயசா ஆயிட்ட அப்புறம் அவருக்கு துணையா இருக்கிற நேரத்துல அந்த பிள்ளைய எனக்கு பலியிடுன்னா, அப்போ அவருடைய மனசு எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கும். ஆனாலும் அந்த வேதனையெல்லாம் அல்லாவுக்காக அவர் அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த பிள்ளைய பலி கொடுக்க போறாரு. அதுதான் அல்லாஹ் சோதனை அப்படின்றான். மேலும் ஒரு பெரும் பலியை ஈடாக கொடுத்த குழந்தையை நாம் விடுத்து கொண்டோம். அதுக்கு பதிலா ஒரு ஒரு ஆட்டை அனுப்பி, ஒரு செம்பலி ஆடை அனுப்பி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலி கொடுக்க போன தன்னுடைய மகனை அல்லாஹ் காப்பாத்திட்டான். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுடைய தாயார் இதுல ஒரு கூடையில வச்சு அந்த ஆத்துல போடுறாங்க, அந்த ஆத்துல அந்த கூடை கவுந்துட்டா கூட அந்த பிள்ளை எங்க போகும்னு நம்ம சொல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை நம்பி அவங்க விட்டாங்க. அந்த பிள்ளைய அல்லாஹ் கரை சேர்த்தா, யாரு அவருக்கு எதிரியா இருக்கிற அந்த ஃபிரௌனுடைய மாளிகையில போய் அந்த பிள்ளைய வளர்க்க வச்சான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்ட பிளானர்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். பின்னர் 108 பின்னர் தோன்றிய தலைமுறைகளில் அவருடைய புகையும் நற்பெயரையும் விட்டு வைத்தோம். சாந்தியம் உண்டாகட்டும் இப்ராஹிம் மீது. சுப்ஹானல்லாஹ். அல்லாவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹ் உன்னுடைய சாந்தி எப்பேற்பட்ட சாந்தி. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நன்மை புரிவோருக்கு நாம் இத்தகைய கூலியே வழங்குவோம்.
நன்மைன்னு நினைச்சு நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு பிரதிபலன் அல்லாஹ் வந்து சாந்தி உண்டாகட்டும் உங்களின் மீது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அந்த மாதிரி ஒரு சாந்தி இறங்கக்கூடியவர்களாக யாரெல்லாம் எங்களை ஆக்குவாய் அல்லாஹ். உன்னுடைய சாந்தி தான் எங்களுக்கு வேணும்டா ரப்பே ரஹ்மானே. 111 திண்ணமாக நம் மீது நம்பிக்கை கொண்ட அடியார்களுள் ஒருவராக அவர் திகழ்ந்தார். சுபஹானல்லாஹ். மேலும் இஷாக் பற்றியும் அவருக்கு நாம் நற்செய்தி அறிவித்தோம். அவர் ஒரு நபியாகவும் சான்றோர்களில் ஒருவராகவும் இருந்தார். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஷாக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்கும். அவரு எத்தனை முதிர்ந்த வயசுல சுபஹானல்லாஹ் மலக்கங்களை விட்டு அவங்க வீட்டுக்கு விருந்தாளியா போக வச்சு அந்த நற்செய்தியை சொல்லி அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இஷாக் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருப்பாரு? சான்றோர்களில் ஒருவராக இருப்பார். சான்றோர்னா என்ன? அவருடைய பேச்ச கேட்கிற எல்லா மக்களும் இருப்பாங்க. அவர் சொல்றது எல்லாம் உண்மையா இருக்கும். அவர் சொல்றது நேர்மையானதா இருக்கும். அததான் சான்றோர்கள் சொல்லுவாங்க. அதுதான் இங்க நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 113 மேலும் அவர் மீதும் இஷாக் மீதும் அருட்பாக்கியங்களை பொழிந்தோம். அவ்விருவரின் வழி தோன்றவர்களில் சிலர் நன்னடத்தை கொண்டவர்களாகவும் இன்னும் சிலர் தமக்குத்தாமே வெளிப்படையான கொடுமை புரிவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதாவது அந்த பனி இஸ்ராயலுங்க ரொம்ப நல்லவங்களாகவும் இருந்தாங்க. அவங்கள வழித்தோன்றல்ல வந்தவங்க. அதாவது இஷாக் மீது அருட்பாக்கியங்களை நாம் வழங்கினோம், பொழிந்தோம் அப்படின்றான். பொழிந்தோம்னா மழை எப்படி கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாத பெய்யுது, தப 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 தபன்னு எப்படி பெய்யுது அந்த மாதிரி அல்லாஹ் அவனுடைய அருட்பாக்கியங்கள் அவர் மேல பொழிஞ்சிருக்கான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியாக இஷாக் அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயல் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதுல வந்து சிலர் நன்னடத்தை கொண்டவங்களா இருந்தாங்க, சில பேரு தமக்கு தாமே தீங்கு செஞ்சு கொள்றவங்களாவும் இருந்தாங்க. 114 மேலும் நாம் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் பேரு உபகாரம் செய்தோம். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அவர்களையும் அவர்களின் சமூகத்தார்களையும் மாபெரும் துன்பத்திலிருந்து விடுவித்தோம். யாரு? பிறவனுடைய சூழ்ச்சி கரத்துல இருந்து அடிமைத்தளத்துல இருந்து நான் அவங்கள விடுவிச்சேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு உதவி வழங்கினோம், அதன் காரணமாக அவர்களே வெற்றி கொள்வர்களாக திகழ்ந்தார்கள். அவங்களுக்கு நான் உதவி செஞ்சேன், அதுக்காக தான் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னு நல்லா சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். மிக தெளிவான வேதத்தை அவர்களுக்கு வழங்கினோம். எந்த தெளிவான வேதம்? தௌராத். அதுல நல்லது என்ன கெட்டது என்ன, அதுல வந்து உண்மை இருந்தது. ஆனாலும் அந்த மக்கள் அதுக்கு எதிராதான் நடந்தாங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டணும். சுபஹானல்லாஹ். மேலும் அவர்களுக்கு நேரிய வழியையும் காண்பித்தோம். நேரான வழி எதுன்றது நான் அவங்களுக்கு காண்பிச்சேன். ஆனாலும் அந்த மக்கள் வந்து புரியாத மக்களா இருந்தாங்க, மேலும் மேலும் கேள்வி கேட்கிற மக்களா இருந்தாங்க, நபிமார்களை நோவடிக்க கூடியவங்களா இருந்தாங்க, நபிமார்களை கொலை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அவ்வளவு மோசமான அந்த மக்கள் இருந்தாங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டினான். அல்லாஹ் 119 பின்னர் தோன்றிய தலைமுறைகளில் அவருடைய பொழியும் நற்பெயரையும் நிலைத்திருக்க செய்தோம். யாருடைய பெயரை? இஷாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேரை அவங்களுடைய தலைமுறையில நிலைத்திருக்க செய்தோம் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. சாந்தி உண்டாகட்டும் மூசா மற்றும் ஹாரூன் மீது. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதாவது மூசா ஹாரூனுக்கு நான் நேர் வழி காட்டினேன். பின்ன அவங்களுடைய தலைமுறைகள்லயும் அவங்களுடைய நல்பெயரை நானும் நிலைத்திருக்க செய்தேன். சாந்தி உண்டாகட்டும் மூசா ஹாரூனின் மீது. நன்மை செய்வதற்கு இத்தகைய நற்கூலியை நாம் வழங்குகின்றோம். சுபஹானல்லாஹ். இதே வார்த்தைதான் அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் சொல்லி வரான். எல்லா மக்களுக்கும் அதே பேச்சதான் அல்லாஹ் சொல்றான். சுபஹானல்லாஹ். அந்த ஒரு நன்மையான பேரு நம்மளுக்கு கிடைக்காதா? கிடைக்கணும், ஜரூர் கிடைக்கணும். அதுக்குதான் நம்ம பாடுபடணும். ஆமீன் ஆமீன். 122 உண்மையில் அவ்விருவரும் நம் மீது நம்பிக்கை கொண்ட அடியார்களுள் உள்ளவர்கள் ஆவார்கள். மேலும் இலியாசும் திண்ணமாக இறை தூதர்களில் ஒருவராக இருந்தார். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம். அதாவது அதுக்கப்புறம் வந்தவங்க, மூசா ஹாரூனுக்கு அப்புறம் வந்தவங்கல்ல அவரும் இருக்காரு. இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமும் இருக்காரு. அவர் தம் சமூகத்தாரிடம் இவ்வாறு கூறிய சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள். நீங்கள் அஞ்சுவதில்லையா? அந்த ஒரு இறைவனுக்கு, அந்த அல்லாஹ்வுக்கு நீங்க அஞ்சுறது இல்லையா? மாபாலை அழைக்கிறீர்கள். மாபால்னு ஒரு தெய்வத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு அதை அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. படைப்பாளர்கள் எல்லாம் மிக சிறந்தவனை விட்டு விடுகிறீர்களே. படைப்பாளர்களில் எல்லாம் சிறந்தவன் யாரு? அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா. அல்லாஹு ஜைனஹு தஆலா. அவனை விட்டுட்டு நீங்க இதெல்லாம் வணங்குறீங்களே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதாவது உங்களின் அதிபதியும் உங்களுக்கு முன் சென்ற உங்கள் மூதாதையர்களின் அதிபதியும் அல்லாஹ். அல்லாஹ் ஒருத்தன் தான் உங்களுடைய இறைவனாகணும்,
உங்களுடைய மூதாதையருடைய இறைவனும் அவன் தான் இருக்கான். அவனை விடுத்து நீ இந்த மாபால எல்லாம் வணங்குனீங்களே அப்படின்றாரு. யாரு யாரு சொல்றாரு? இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். ஆயினும் அவர்கள் பொய்யர் என தூற்றினார்கள். ஆகையால் திண்ணமாக அவர்கள் இப்போது தண்டனைக்காக கொண்டு வரப்படுபவர்களாக இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் போப்பா, நீ உன் வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. நீ பொய் சொல்ற, நீ சூனியக்காரன், நீ சூனியத்தை தான் நம்புற அப்படின்னாங்க. ஆனாலும் பொய்யென தூற்றினார்கள். இன்னைக்கு அவங்க எல்லாம் தண்டனைக்காக இப்போ கொண்டு வரப்படுறாங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். ஆனால் வாய்மையாளர்களாய் ஆக்கப்பட்ட அல்லாவின் அடியார்களை தவிர இறைவன் ஒரே இறைவன் தான் அப்படின்னு யாரு நம்பிக்கை வச்சாங்க? அவங்க மனசுல ஈமான் இருந்தது, அவங்க நம்பிக்கை வச்சாங்க. அவங்கள என்னுடைய அடியாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுபஹான். மேலும் பின் தோன்றிய தலைமுறைகளில் இலியாசும் நற்புகழை நிலைப்படுத்தினோம். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய நற்புகழ நான் பின்னால வந்த சதந்திகளை அவருடைய புகழ நிலைப்படுத்தினேன் அப்படின்னு நல்லா சொல்றான். சாந்தி உண்டாகட்டும் இலியாஸ் மீது. நன்மை செய்வோருக்கு திண்ணமாக நாம் இத்தகைய குழியை வழங்குகின்றோம். 132 உண்மையில் நம் மீது நம்பிக்கை கொண்ட அடியார்களுள் அவரும் ஒருவராய் இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். திகழ்ந்தார் திகழ்ந்தார் திகழ்ந்தார்னா அல்லாஹ் ரொம்ப அழகா வர்ணிச்சு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இருந்தார்னா அந்த கொஞ்ச நேரத்துக்காக இருந்தாருன்னு சொல்லலாம். திகழ்ந்தார்னா அவர் காலங்காலமா அவர் வயசு உள்ளவர அவருடைய ஆயுள் முடிகிற வரை அவர் இருந்தாருன்றதுக்கு திகழ்ந்தான்ற வார்த்தை தான் அந்த இடத்துல கரெக்டா பொருந்துது. அல்ஹம்துலில்லாஹ். 133 மேலும் இறை தூதர்களாய் அனுப்பப்பட்டவர்களுள் லூத்தும் ஒருவராக திகழ்ந்தார். நான் இறை தூதரா அனுப்பப்பட்டதுல லூத்தும் ஒருவராய் இருந்தாரு, திகழ்ந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். லூத்தையும் அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் நாம் காப்பாற்றினோம். அந்த 2 வானவர்கள் என்ன சொன்னாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட நற்செய்தியை சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்ட்டு, ஒரு ஆம்பளை பிள்ளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. யாரு? இஷாக் அலைஹிஸ்ஸலாத்தை. அதுக்கப்புறம் லூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போறாங்க. அவங்களுடைய குடும்பத்தார சொல்றாங்க, நீங்க எல்லாம் இன்னைக்கு இரவே கிளம்பிடுங்க, திரும்பி பார்க்காத போயிடுங்க. அவருடைய ஒரு மனைவியை தவிர. அவர் திரும்பி பார்த்துறா, மற்ற மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு பாக்குறா. அவதான் இந்த இறை தூதர்கள், அதாவது இந்த வானவர்கள் வந்த செய்தியும் அந்த ஊர் பூரா பரப்புறா. அவ லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு மனைவிதான். ஆனாலும் அவ நரகத்துக்கு உரியவர் அப்படின்னு அல்லாஹ் வேற வேற அத்தியாயத்துல சொல்றா. அதை வச்சு நம்ம பாத்துக்கலாம். இறை தூதனுடைய மனைவியா இருந்தாலும் இப்படி, அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் மலைக்கு மேல ஏறிக்கணும். வந்துடு என் மகனே, என் கூட கப்பல்ல ஏறிடுன்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. மகன் என்ன சொல்றான்? இல்ல நீங்க போயிடுங்க, நான் உயரத்துல வந்துட்டேன் அப்படின்னு. அந்த உயரம் அவனை காப்பாத்தல, அவனுடைய எண்ணம் அவனை காப்பாத்தல. ஏன்னா அவன் அல்லாஹ் காப்பாத்துவான் அப்படின்னு அவன் நினைக்கல. தனக்கு தானே அவன் நினைச்சுக்கிட்டான், நம்ம உயரமான இடத்துல வந்துட்டோம், நம்ம உயிர் வாழ்ந்துடுவோம் அப்படின்ட்டு. ஆனா அந்த பெரிய அலை அவனை அடிச்சிட்டு போயிடுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு எதிர்க்கே. அதே மாதிரி அதாவது இறை தூதர்களா இருந்தாலும் அவங்களுடைய மகனையோ அவங்களுடைய மனைவியோ அல்லாஹ் தர வேற யாரும் காப்பாத்த மாட்டான்றதுக்கு உதாரணம் இதுதான். சுபஹானல்லாஹ். 135 பின்தங்கி சேர்ந்து விட்ட ஒரு கிழவியை தர லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அல்லாஹ் சொல்றான். பின்னர் எஞ்சி இருந்த மற்றவர்கள் அனைவரையும் அடியோடு அழித்து விட்டோம். அந்த எதுல அந்த ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அதாபுல மற்ற அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே அழிச்சிட்டு அந்த ஊரையே நான் அப்படியே தோசை திருப்புற மாதிரி திருப்பி போட்டுட்டேன். இன்னைக்கு அந்த ஊர் இருக்கு. அந்த ஊர் இல்ல, அந்த ஊர் மேல அந்த கடல் இருக்கு. அந்த கடல்ல நிறைய உப்பு இருக்கு. அந்த கடல்ல போய் யாராவது விழுந்தா கூட அதுல முழுக மாட்டாங்க. அத ஒரு அத்தாட்சியா இன்னைக்கு அல்லாஹ் வச்சிருக்கான் இந்த உலகத்துல. அதெல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் திருந்துங்க அப்படின்னு நம்மளுக்கு அறிவுரை சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். 137 நீங்கள் இப்போது இரவிலும் பகலிலும் அழிந்து போன அவர்களின் நகரங்களில் அருகே கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு நீங்க அதை பாக்குறீங்க, போறீங்க, வரீங்க. நீங்க அறிவு அறிவு பெற மாட்டீர்களா என்ன? அல்லாஹ் நம்மள கேள்வி கேட்கிறான். நீங்க அறிவு பெற மாட்டீங்களா அப்படின்னு. திண்ணமாக யூனுஸும் இறை தூதர்களில் ஒருவராக இருந்தார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயம். அவரை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவர் ஒரு நிரம்பிய கப்பலை நோக்கி ஓடிய நேரத்தை நினைத்து பாருங்கள். கப்பல் ஃபுல்லா மக்கள் ஏறிட்டாங்க, இருந்தாலும் ஓடி போய் அதுல ஏறிடுறாரு. அதை நீங்க நினைச்சு பாருங்க. பிறகு சீட்டு குலுக்கலில் கலந்து கொண்டார், அதில் தோற்று போனார்.
பாரம் அதிகமாயிடுச்சு, கப்பல் முழுகிற நிலைமை வந்துடுச்சு. அதிகமாயிடுச்சுமா, யாரையாவது இறக்கிதான் தீரணும், கடல்ல போட்டுதான் தீரணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடுது. உடனே சீட்டுக்குழிக்கு போடுறாங்க. அதுல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வந்துடுது. அந்த நேரத்துல அவரு தோற்று போனாரு. அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு எதிரா அவரு தோற்று போனாருன்னு சொல்லப்படுது. அவரை தூக்கி கடல்ல போடுறாங்க. மீன் வந்து ரெடியா நின்று இருக்கு அவரை விழுங்குறதுக்கு. அது வந்து அவரை விழுங்கிடுது. இறுதியில் மீன் ஒன்று அவரை விழுங்கியது. அவரோ பழிப்புக்குரியவராக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். அவர் இறைவனை துதிப்பவர்களுள் ஒருவராக இல்லாதிருந்தால், அவர் மட்டும் அல்லாஹ் கிட்ட வந்து இறைஞ்சாம இருந்திருந்தா, துவா செய்யாம இருந்திருந்தா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் தாலிமீன், யா அல்லாஹ் எனக்கு நானே நான் அநியாயம் செய்து விட்டேன். உன்னை தவிர என்னை காப்பாற்றுபவர் யாரும் இல்லை. என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு அவரு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாரு. எப்போ? 40 நாள் துவா செஞ்சது. மீன் என்ன பண்ணுது? அதுக்கு வந்து பத்தாஜ்மி ஆயிடுது. அதுக்கு வந்து ஜீரண சக்தி ஆகல. ச்சே, என்ன இப்ப எப்படி நம்மளுக்கு ஜீரண சக்தி ஆகலன்னா உடனே வாந்தி எடுத்துடுறோம். அந்த மாதிரி அந்த மீன் என்ன பண்ணுது? கடல் ஓரத்துல வந்து அவரை துப்பிடுது. சுபஹானல்லாஹ். இந்த நிலைமையில இருக்காரு, மயங்கின நிலைமையில இருக்காரு. அப்போ அல்லாஹ் வந்து ஒரு சொரக்கொடியை உண்டாக்கி அவருக்கு வந்து மூச்சு நல்லா வர்றதுக்கு செய்யறான். சுபஹானல்லாஹ். அவர் இறைவனை துதிப்பவர்களுள் ஒருவராக இல்லாது இருந்தால் மறுமை நாள் வரை அந்த மீனின் வயிற்றிலேயே இருந்திருப்பார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? மறுமை நாள் வரை. ஏன்னா இறை தூதர் அவரை அல்லாஹ் ஏத்துட்டான்ல, அதனால அவருக்கு உண்டான சலுகை அதான். மறுமை வரை அவரை வந்து அந்த மீன் வயிற்றுல நான் வச்சு இருப்பேன் அப்படின்னு நல்லா சொல்றேன். இறுதியில் அவர் பெரிதும் நோயுற்ற நிலையில் ஒரு பாலை வெளியில் அவரை நாம் எறிந்தோம். பிறகு படர்கின்ற ஒரு கொடியை அவர் மீது நிழலிட முளைக்க செய்தோம். அதான் அந்த சொரக்கொடி. பின்னர் அவரை நாம் 1,00,000 அல்லது அதுக்கு அதிகமான மக்களிடம் அனுப்பினோம். எது? அந்த ஊரு, அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த நைனுவன்ற அந்த ஊரு. சுபஹானல்லாஹ். அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்களை வாழ விட்டோம். எல்லாரையும் அல்லாஹ் வந்து வாழ விட்டோம். அதுக்கப்புறம் அவங்க மடியதான் செய்யணும், வேற வழியே இல்ல. அல்லாஹ்வால படைக்கப்பட்டது எல்லாமே அழியக்கூடியதுன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன தவிர, நான் என்ன ஒருவனை தவிர எல்லாமே அழிக்கக்கூடியதுதான் அப்படின்னு அல்லாஹ் வந்து குரான் மூலியமா நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணி விட்டான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். 149. பின்னர் இவர்களிடம் சற்று வினவுவீராக, உம் இறைவனுக்கு பெண் மக்கள், அவர்களுக்கு ஆண் மக்களா? இந்த பேச்சு இவர்களின் மனதுக்கு சரியென படுகிறதா? அந்த தேவதைகள்லாம் யாருக்கு? இறைவனுக்கு. இவங்க மட்டும் பொம்பளை பிள்ளை பிறந்தா கஷ்டப்படுவாங்க. ஆண் மக்கள் தான் இவங்களுக்கு வேணும். ஆனா அல்லாஹ்வுக்கு பெண் மக்கள், இறைவனுக்கு பெண் மக்கள் அப்படின்னு இவங்க கற்பனை பண்றாங்க. அல்லது உண்மையில் நாம் வானவர்களை பெண் மக்களாகவே படைத்திருக்கிறோமா? நவுதுபில்லா. அல்லாஹ் எப்படி கேக்குறான் பாருங்க. வானவர்களை நான் வந்து பெண் மக்களா படைச்சிருக்கேனா? கண்ணால் பார்த்தவற்றை தான் இவர்கள் கூறுகிறார்களா? இவங்க கண்ணால அதை பார்த்தாங்களா? அப்ப இவங்க பொய் தானே சொல்றாங்க, புனைஞ்சுதானே எழுதி வச்சிருக்காங்க. அததான் அல்லாஹ் சொல்றான். நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள், தாமாக புனைந்ததுதான் இவர்கள் கூறுகின்றார்கள். இவங்க வந்து பொய்யதான் சொல்றாங்க, புரட்டதான் சொல்றாங்க அப்படின்றத அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். 152. அல்லாஹ் குழந்தைகளை பெற்றெடுத்தான் என்று மேலும் உண்மையில் இவர்கள் பொய்யர்கள் ஆவார்கள். அதாவது லம் எலிது வலம் யுலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. ஹலாஸ். சுப்ஹானல்லாஹ். இக்லாஸ் சூரால அல்லாஹ் சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யுலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை. இவங்க எல்லாம் பொய்யருங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு அக்பர். ஆண் மக்களை விட்டு பெண் மக்களை அல்லாஹ் தனக்காக தேர்ந்தெடுத்து கொண்டானா? கேள்வி கேட்கிறான். உங்களுக்கெல்லாம் ஆண் மக்கள் வேணும், எனக்கு மட்டும் பொன் மக்கள் வேணுமா அப்படின்ட்டு அல்லாஹ் அப்படியே கேள்வி கேட்கிறான். உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? எப்படிப்பட்ட முடிவை நீங்கள் எடுக்கிறீர்கள்? என்ன ஆயிடுச்சு? நீங்க ஏன் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா? உங்க அறிவை வச்சு நீங்க யோசனை பண்ணி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். 156. அல்லது உங்களின் வாதங்களுக்கு தெளிவான ஆதாரம் உங்களிடம் இருக்கிறதா? சொல்றீங்கல்ல அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கு, பெண் மக்கள் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? காட்டுங்க. நீங்கள் உண்மையாளர்களா இருந்தால் அத்தகைய உங்களுடைய வேதத்தை கொண்டு வாருங்கள். ஏன்னா அந்த வேதத்தையே நான் தான் கொடுத்துருக்கேன். அதுல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்போ உங்க வேதத்தை எடுத்துட்டு வாங்க. நான் சொல்லியிருக்கேனா எனக்கு பிள்ளை இருக்குன்ட்டு, எனக்கு பெண் மக்கள் இருக்குன்ட்டு? கொண்டு வாங்க.
அல்லாஹ்வுக்கும் வானவர்களுக்கும் இடையே இவர்கள் உறவு முறையை ஏற்படுத்தி வைத்துள்ளார்கள். அதாவது நவுதுபில்லா, அல்லாஹ்வுக்கும் வானவர்களுக்கும் இவங்க உறவு முறையை ஏற்படுத்தி இருக்காங்க. உண்மையில் இவர்கள் குற்றவாளிகளாய் கொண்டு வரப்படுவார்கள் என்பதை வானவர்கள் நன்கு அறிந்து உள்ளார்கள். அந்த மலாய்க்கத்துங்களுக்கும் தெரியும், அந்த வானவர்களுக்கும் தெரியும், இவங்க எல்லாம் குற்றவாளிங்க, இவங்க தப்பான விஷயத்த சொல்றாங்க, இதன் மூலியம் இவங்க தனக்குத்தானே கேடு விளைவிச்சுக்கணுங்க அப்படின்ட்டு வானவர்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் நரகத்துக்கு உரியவங்க, இவங்க எல்லாம் நரகத்துக்கு போறவங்க அப்படின்ட்டு அந்த வானவர்களுக்கு தெரியும். 159 மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தூய்மை வாய்ந்தவன் அந்த தன்மைகளை விட்டு. யார் சொல்றாங்க? அந்த வானவர்கள். சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ் அப்படின்றத தவிர அவங்க வாயில வேற எந்த பேச்சும் வராது. அததான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தூய்மை வாழ்ந்தவன் அந்த தன்மைகளை விட்டு. நீங்க நினைக்கிறீங்களா அந்த மாதிரி தன்மைகளை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன், அதாவது அவனுடைய வாய்மையான அடிகாரங்களை தவிர மற்றவர்கள் அவனை குறித்து கற்பிக்கின்ற தன்மைகளை விட்டு, அந்த தப்பான விஷயங்களை விட்டு அவனுடைய உண்மையான அடியார்கள் அந்த மாதிரி எல்லாம் நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சொன்னா உடனே அவங்க நவுதுபில்லா சொல்லிடுவாங்க, அஸ்தக்ஃபிருல்லா சொல்லிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக நீங்கள் வணங்குகின்ற இந்த தெய்வங்களும் அல்லாவை விட்டு எவரையும் திசை திருப்பி விட முடியாது. அல்லாவையும் திசை திருப்ப முடியாது, மற்ற யாரும் அவனுடைய மூமின் பந்தாங்களையும் திசை திருப்ப முடியாது. ஏன்னா ஷைத்தான் பர்மிஷன் வாங்கின்னு வந்திருக்கான், நான் உன்னுடைய அடியாரை கெடுப்பேன், ஆனா உன்னுடைய மூமினானவங்களை என்னால உன்னுடைய அடியாரை கெடுக்க முடியாது அப்படின்ட்டு அவனே தன்னுடைய வாயால அவனே ஒத்துக்கிட்ட நிலைமையிலதான் அவன் வந்திருக்கான். ஆனாலும் நம்மளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எந்த நேரத்துல ஷைத்தான் தன்னுடைய வலையில நம்மள கொண்டாடுவான்னு நம்மளால தெரியாது. அதனால நம்மளும் எல்லா நேரத்திலயும் நம்ம உஷாரா இருக்கணும். 163 ஆனால் கொழுந்து விட்டு எரியும் நரக நெருப்பில் எரிந்து கரிந்து போக கூடியவர்களை தவிர, அதாவது அந்த நரக நெருப்புல எரிஞ்சு கரிஞ்சு போகக்கூடியவங்களை தவிர மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்றத பத்தி அல்லாஹ் சொல்றான். மேலும் எங்களுடைய நிலைமை என்னவெனில் எங்களின் ஒவ்வொருவருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. மேலும் தினமாக நாங்களே அணிவகுத்து நின்று பணிபுரியவர்களாய் இருக்கிறோம். அந்த வானவர்கள் சொல்றாங்க, எங்களுக்குன்னு ஒரு இடம் பிக்ஸ் ஆயிருக்கு. அதாவது இப்ப எப்படி நம்மளுக்கு வீடுன்னு ஒண்ணு இருக்கு, அது நம்மளுக்கு பிக்ஸ் தானே, அந்த வீட்டுல தானே நம்ம எங்க போனாலும் திரும்ப வரோம். அந்த மாதிரி அந்த வானவர்களுக்கும் பிக்ஸான நிலைமையான ஒரு இடம் உண்டாக்கி எல்லாம் கொடுத்துருக்கான். அததான் இங்க சொல்றாங்க. மேலும் தினமாக நாங்கள் அணிவகுத்து நின்று பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் தினமாக நாங்கள் துதி செய்பவர்களாக இருக்கிறோம். அதாவது தினமாக இவர்கள் முன்பு கூறிக்கொண்டிருந்தார்கள், இது இருக்கட்டும், தினமாக நாங்கள் துதி செய்பவர்களாக இருக்கிறோம். எப்பயுமே அல்லாஹ்வுடைய புகழ பாடிக்கிட்டே இருக்கிறது தவிர எங்களுக்கு பொழுதேருக்கு வேற வேலையே இல்லை. அந்த வேலையை தான் நாங்க செஞ்சுன்னு இருக்கோம். அல்லாஹ் எதை கட்டளைறான் அதை தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இன்னும் அணிவகுத்து நிற்பவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப தொழுகையில ஃபர்ஸ்ட் சப் எப்படி கரெக்டா ஒருத்தர் கிட்ட கிட்ட நின்னு தோளோட தோல் காலோட கால் இணைஞ்சு எந்த ஒரு அதாவது நடுவுல யாரும் கூற முடியாத மாதிரி குறுக்கீடும் இல்லாத மாதிரி எப்படி அப்படியே நிக்கிறாங்க. அததான் முடிச்சிருங்கப்பா. முடிக்கிறேன். அந்த மாதிரி டைம் ஆகட்டும், இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள 2 நிமிஷத்துக்குள்ள அந்த மாதிரி முடிச்சிருங்க. எப்படி நிக்கிறாங்களோ அது போல நம்மளும் நின்னு தொழுவணும் அப்படின்றது ஒரு சிம்பிள் ஒரு இதா நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு முஸ்லிம்க்கு ஏதாவது ஒரு நிலைமை உண்டாச்சுன்னா அந்த மாதிரி மற்ற முஸ்லிம் தான் அவர்களுக்கு நின்னு உதவி செய்யணும்ன்றதும் மறைமுகமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 167 முன்பு தினமாக இவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள், முந்தைய சமுதாயங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அறிவுரை எங்களுக்கும் கிடைத்திருந்தால். எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹ் அறிவுரை வழங்கினான். ஆனா அந்த மக்கள் அதை எடுத்துக்கிறவங்களா இல்ல. அதனால அல்லாஹ்வுக்கு எந்த வித தப்பு இல்ல. அதாவது இறை தூதர்களுக்கு அதனால எந்த வித பாதிப்பும் இல்ல. யார் எந்த சமுதாயம் அந்த அறிவுரையை எடுத்துக்கொள்ளியோ அவங்களுக்குதான் அந்த நஷ்டத்தை உண்டாக்கி தர அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவங்கதான் அதை அனுபவிக்கணும். நாங்களும் அல்லாஹ்வின் வாய்மைமிக்க அடியார்களாக விளங்கி இருப்போம் என்று. ஆயினும் அது வந்து விட்ட போது இவர்கள் அதனை நிராகரித்து விட்டார்கள். இனி தமது நடத்தைக்கான விளைவை விரைவில் இவர்கள் புரிந்து கொள்வார்கள். தப்புன்னு தெரியும், செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் அதை செய்யறது. அததான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்களுடைய நடத்தைக்கான விளைவை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. 171 நம்மால் தூதர்களாக அனுப்பப்பட்ட நம்முடைய
அடியார்களுக்கு நாம் முன்னரே இவ்வாறு வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். முடிஞ்சிடுச்சு இல்லம்மா? முடிச்சிடலாம்ல? முடிச்சிருங்க. பாக்கி நிறைய இருக்கு, முடிச்சிருங்க. முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது நம்மால் 171 நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களாக அனுப்பப்பட்ட நம்முடைய அடியார்களுக்கு நாம் முன்னரே இவ்வாறு வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். நிச்சயமாக அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள். யாரு? இறை தூதர்கள். முஸ்லிம்கள் மூமின்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வேன் அப்படின்றான். மேலும் தினமாக நமது படையினர் தாம் வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தினமாக நம்முடைய படையினர் தான் வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். ஆகை நபியே, இவர்களுக்கு இவருடைய நிலையிலேயே சிறிது காலம் விட்டுவிடும். நபியா, அவங்கள விட்டுடுங்க, அவங்கள கேர் பண்ணாதீங்க. அவங்க எந்த வழியில போறாங்களோ போகட்டும், அவங்க தனக்கு உண்டானதை அவங்க தேடிக்கிட்டும், விட்டுடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். முஸ்லிம்களை தான் என்னைக்கு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு தான் கிடைக்கும், மூமின்களுக்கு தான் கிடைக்கும்ன்றத மனசுல நம்ம நல்லபடியா உட்கார வச்சுக்கணும். அல்லாஹ் நம்மள கைவிட மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ். வாஹிரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இதுல ஏதாவது தப்பு இருந்தா அது என்னுடையது. அல்லாஹு 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 ஆலம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மிக பெரியவன். வாஹிரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாபி, உங்க மைக் ஓபன் பண்ணுங்க. உங்க மைக் ஓபன் பண்ணுங்க. உங்க மைக் ஓபன் பண்ணுங்க பாபி. ஸ்கிரீன் தெரியல? தெரியுது. ஷேர் பண்ணுங்க. தெரியுதா? ஷேர் பண்ணுங்க பாபி. ஷேர்ல போய் ஸ்கிரீன்ல போங்க. போய் தான் பண்ணிட்டு தான் இருக்க மாட்டேங்குது. ஷேர் வருது இல்ல, ஷேர்ல போங்க. அதுக்கு அடுத்தது ஸ்கிரீன்ல போங்க. ஸ்க்ரோல் பண்ணி ஸ்கிரீன்ல போங்க. வந்துருச்சு. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எழுத்த கொஞ்சம் சின்னதாக்குங்களேன். சரியா இருக்கா? இந்த கரெக்டா? இல்ல, இங்க எழுத்து பெருசா தெரியுது. மொபைல நேரா நிலை குத்தா வைங்க. பர்ஃபெக்ட்டா இருக்கு. மொபைல் எழுத்தும் கரெக்டா இருக்கு. நான் கூட முன்ன அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் நான் சின்னது செஞ்சேன், சரியாயிடுச்சு. உங்கள்ட்ட ஆனா இப்ப எங்களுக்கு பெருசா தெரியுது. இல்ல, சரியா சரியா இருக்கு. இருக்கா? ஓகே. சரியா இருக்கு. உங்க மொபைல்ல கொஞ்சம் டச் பண்ணுங்களா, சின்னதாயிடும் இன்ஷாஅல்லாஹ். ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். 174. பாக்குறேன். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் தம்மிம் பில் கைர் யா ஃபத்தாஹ். அல்ஹம்துலில்லாஹ். 37வது அத்தியாயம் 73வது வசனம். இன்ஷா அல்லாஹ். இலா இபாதல்லாஹில் முஹ்லஸீன். இப்போது பாருங்கள், அவ்வாறு எச்சரிக்கை செய்யப்பட்டவர்கள் என்ன ஆயிற்று? அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்கிறான். ஆனால் இந்த தீயகதிலிருந்து தப்பித்தவர்கள் அல்லாஹ்வின் வாய்மையான அடியார்கள் தான். யார் குர்ஆனை கேட்டு புரிஞ்சு செயல்படுறாங்களோ அவங்க தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும். இதற்கு முன்னர் நூஹ் நம்மை அழைத்திருக்கின்றார். அப்போது எத்தனை சிறந்த முறையில் நாம் அவருக்கு பதிலளித்தோம். ஏன்னா அந்த மக்கள் கேட்கிற அல்லாஹ்வுடைய வசனத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொன்னப்ப, அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சப்ப, நான் எப்படி அவருக்கு உதவி செஞ்சேன், நீங்க பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மேலும் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கடும் துன்பத்திலிருந்து நாம் காப்பாற்றிக் கொண்டோம். இன்னும் அவருடைய சந்ததிகளையே நிலைத்திருக்கும்படி செய்தோம். அவருடைய சந்ததினா யாரு? யார் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்களோ அவருடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை கேட்டு அவங்களை நிலைத்திருக்கும்படி செய்தோம். அதிலிருந்து வந்தவங்க தான் நாம. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் பின்னர் தோன்றிய சந்ததிகளில் அவருடைய புகழையும் நற்பெயரையும் விட்டு வைத்தோம். இப்ப நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்றோமா இல்லையா? இதுதான். சாந்தியும் சமாதானமும் பொழியட்டும் மீது உலக மக்களின் மத்தியில்.
நன்மை செய்பவர்களுக்கு இப்படித்தான் நாம் கூலி வழங்கி வருகின்றோம். உண்மையில் நம் மீது நம்பிக்கை கொண்டு அடியார்கள் அவர் ஒருவராக விளங்கினார். பிறகு மற்ற கூட்டத்தார்களை நாம் மூழ்கடித்து விட்டோம். மேலும் நூஹின் வழியில் செல்பவர்களாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருந்தாங்க. தம் இறைவனிடம் பண்பட்ட தூய உள்ளத்துடன் அவர் வந்தபோது சரியா போதா ஏங்க? சரிடா? பாபி நீங்க வந்து தப்பா படிக்கிறீங்க. 37 இல்ல 38. அதானே நானும் பாக்குறேன். என்னடா நம்ம எங்கேயோ இல்ல போறோமே சாரி 37 தான். ஆனா 174 வசனம் ஆப்பா முடிக்குது. 37ல 37ல 174 பாபி. அதான் நான் கத்தினே இருக்கேன், சொல்றேன் உனக்கு கேட்கலையா? அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 174 படி. மேலும் சின்னமாக நமது படையினர் தான் வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். ஆகவே நபியே, இவர்களுடைய நிலையிலேயே நீங்கள் சிறிது காலம் விட்டுவிடுங்கள். மேலும் பார்த்து கொண்டே இருங்கள். மிக விரைவில் இவர்களும் தாங்களாகவே கண்டுகொள்வார்கள். என்ன, இவர்கள் நம்முடைய தண்டனைக்காக அவசரப்படுகின்றார்களா? அல்லாஹ் நம்மள்ட்ட கேள்வி கேட்கலாம். அது அவர்களின் முற்றத்தில் இறங்கி விடுமானால், அந்த வந்து சேரட்டும், கூப்பிட்டுட்டு வா, ஆடைய கொண்டு வா, என்ன எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது அவர்களுடைய முற்றத்தில் அவங்களுடைய வீட்டுக்குள்ள அகால்ல இறங்கிடும்னா, எவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு அந்த நாள் மிக ரொம்ப கெட்ட நாளாக ஆகிவிடும். எனவே சிறிது காலத்துக்கு நீங்கள் விட்டு விடுங்கள். மேலும் பார்த்து கொண்டே இருங்கள். மிக விரைவில் இவர்களும் தாமாகவே கண்டுகொள்வார்கள். தூய்மையானவன் இறைவன், கண்ணியத்துக்கு உரித்தானவன். இவர்கள் அதாவது கற்பனை செய்து கூறிக்கொண்டிருக்கும் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் தூய்மையானவன். மேலும் சாந்தி உண்டாகட்டும் இறை தூதர்கள் அனைவர் மீதும். என்னம்மா சத்தம் வருதா? வருது அப்பா, நல்லாதான் வருது. சவுண்ட் வரலமா? நல்லா வருது அப்பா. இன்னும் அல்ஹம்துலில்லாஹ், புகழ் நல்லா அனைத்தும் வருது. அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். 37வது அத்தியாயம் நிறைவுற்றது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே நம்ம நபிவர்களுடைய சரித்திரங்கள் கேட்டதுதான். இன்ஷா அல்லாஹ் உங்க கையிலயும் குர்ஆன் இருக்கிறதால திருப்பி திருப்பி படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். 38வது அத்தியாயம். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 38வது அத்தியாயம் ஸாத். இந்த அத்தியாயத்துடைய பேரு 88 வசனங்களை கொண்டது. இந்த அத்தியாயத்தில் ஓரிரை கொள்கையை எதிர்த்த எத்தனையோ தலைமுறையெல்லாம் அளிக்கப்பட்டது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வந்த வழக்கு, அவங்க அளித்த தீர்ப்பு, அன்னாரின் புதல்வர் அதாவது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பெற்ற பெரும் செல்வம், நோய்வாய்ப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் அல்லாஹ் அவங்களுக்கு உதவியது, மனித இனம் படைக்கப்பட்டது, ஆதி மனிதருக்கு வானவர்கள் செய்த மரியாதை, இப்லீஸ் காட்டிய வெறுப்பு, இந்த தகவல் எல்லாமே இந்த அத்தியாயத்துல இடம்பெற்றிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம மனசுல உள்வாங்கி அதை வந்து மனசுல பதிஞ்சு அதுபடி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாத்திக்கிறதுக்கு அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அறிவுரை நிறைந்த இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக. ஆயினும் எவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ அவர்கள்தான் பெரும் ஆணவத்திலும் பிடிவாதத்திலும் உழன்று கொண்டே இருக்கின்றார்கள். இவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறைகளை நாம் அளித்திருக்கின்றோம். அவர்களுடைய தீய எதி வந்த போது அவர்கள் கூக்குரலிட்டார்கள். ஆனாலும் அது தப்பிப்பதற்கான நேரமாக இருக்கவில்லை. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் ஒருவர் இவர்களில் இருந்தே வந்து விட்டார் என்பதை குறித்து இவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. நிராகரிக்கிறவங்க என்ன சொன்னாங்க, இவர் ஒரு சூனியக்காரர், சுத்த பொய்யர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் என்ன, இவர் அத்தனை கடவுளருக்கும் பகரமாக ஒரே கடவுள் தான் என்று ஆக்கிவிட்டாரா? இது ரொம்ப வியப்புக்குரிய விஷயம் தான். எப்படி கடலையும் ஒரே தெய்வம் கண்ட்ரோல் பண்ணும், காத்தையும் கண்ட்ரோல் பண்ணுமா, நெருப்பையும் கண்ட்ரோல் பண்ணுமா, எப்படி முடியும் இது அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமா அவங்க சொல்லி காட்டுறாங்க. மேலும் சமுதாய தலைவர்கள், ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருக்க தலைவர்கள் தான் அவங்களுக்கு கேட்ட கொண்டு வராங்க. அந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க, வாங்க வாங்க, என்ன போங்க போங்க, என்ன இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, உங்களுடைய தெய்வங்களை வணங்குவதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். இந்த விஷயம் ஏதோ ஒரு உள் நோக்கத்தோட சொல்லப்படுது. இவங்க மனசுல ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சுட்டு தான் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அண்மை காலத்து எந்த சமுதாயத்திடமுமே நாம் இதை கேள்விப்பட்டதே இல்லையே, இது கற்பனை செய்து சொல்லப்பட்டதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மேலும் நம்மிடையே அல்லாஹ்வுடைய அறிவுரை இறக்கி வைக்கப்படுவதற்கு இவர் ஒருவர் மட்டும் தானா இருந்தாரா என்ன?
உண்மை என்னவென்றால் இவர்கள் என்னுடைய அறிவுரையின் மீது சந்தேகம் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறெல்லாம் இவர்களுக்கு பேசுவதற்கு காரணம் இவர்கள் நான் தரும் வேதனையை சுவைக்கவில்லை என்பதுதான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஏன் இப்படி பேசுறாங்க தெரியுமா? என் வேதனை இன்னும் இவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலல்ல, அதனால இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன? யாவற்றையும் மிகைத்தவனும் பெரும் கொடையாளனுமான உம் இறைவன் அவனுடைய அருட்கலட்சியங்கள் இவர்களின் கைவசத்தில் தான் உள்ளதா? அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் இவங்க கையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் கேட்கிறான். அல்லது இவர்கள் வானம் பூமி மற்றும் இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள பொருள்கள் எல்லாத்துக்கும் உரிமையை வச்சிட்டு இருக்காங்களா? ஏதாவது எங்க ஸ்டாப் அடிச்சு வாங்கியிருக்காங்களா என்கிட்ட இருந்து? அவ்வாறாயின் இவர்கள் உலக ஆதாய ரீதியான உச்சக்கட்ட சாதனங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி பார்க்கட்டும். எத்தனை ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்ல இல்ல எங்கெங்கெல்லாம் போயிட்டு வர்றீங்கல்ல, என்ன வேணாலும் கண்டுபிடிங்க, பயன்படுத்தி பாருங்க. பல கூட்டத்தினரையே இவர்கள் ஒரு சிறு கூட்டத்தினர் தான். இவர்கள் இதே இடத்தில் தோல்வி அடைய இருக்கின்றார்கள். இந்த உலகத்துல அவங்கள நான் கேவலப்படுத்தியே காட்டுவேன் அப்படின்னு அல்லாஹ் அவங்களுக்கு சேலஞ்ச் பண்றான். இவர்களுக்கு முன் நூஹுடைய சமூகத்தினரும் ஆத சமூகத்தினரும் முலைகளுடைய பிராவணம் எப்படி வெள்ளத்துல போனாங்க, காத்துல போனாங்க, கடல்ல போனாங்க, போனாங்களா இல்லையா? மேலும் சமூக சமூகம், இன்னும் லூத்தின் சமூகம், இன்னும் ஐக்காவாசிகள் எல்லாரும் பேர் இடியாலையும் இல்லையா, பெரிய பெரிய காத்தாலையும் பெரிய பெரிய பூகம்பங்களாலையும் எப்படி அழிச்சனா இல்லையா? இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க எல்லாருமே இந்த மாதிரி நபிமார்களுடைய வார்த்தையை காதல வாங்காம அவங்கள பொய்யர்னு சொல்லி தூற்றுனாங்க. கூட்டத்தினர் என்பது அவர்கள்தான். அவர்களின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் தூதர்களை பொய்யென வாதிட்டார்கள். எனவே என்னுடைய தண்டனையின் தீர்ப்பு அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. யார் ஒருத்தங்க அல்லாஹ்வுடைய பேச்சை காதுல வாங்கின பின்னால அதுக்கு செயல்படுத்துறதுக்காக முன் வரவில்லையோ, அல்லாஹ் என்ன சொல்றான்? தண்டனைங்கிற தீர்ப்பு விதிக்கப்பட்டு விட்டது. இந்த மக்களும் ஒரே ஒரு உரத்த ஓசையே எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு என்ன இருக்கு? வேற எந்த ஓசையும் இருக்காது. அந்த ஒரு ஓசை வந்தோடனே எல்லாம் அப்புறம் ஹும்பிஹா காலிதூன் எல்லாம் மடிஞ்சு மண்ணா போய் குப்புற விழுந்துருவீங்க. மேலும் இவர்கள் சொல்லுறாங்க, எங்கள் இறைவனே கேள்வி கணக்குக்குரிய நாளுக்கு முன்பே எங்கள் பங்கை எங்களுக்கு தந்து விடு. உங்களுக்கு கிடைக்க போறதே அசாபு தான். அதே கொஞ்ச நாள் விட்டு நீங்க உலகத்துல நீங்க என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வாங்க நான் தரேன்னு சொன்னா, இல்ல இல்ல எங்களுக்கு அதை இப்பயே தந்துடு. என்ன வச்சிருக்கீங்க நீங்க? நிறைய பேர் கேக்குறாங்கல்ல, யா அல்லாஹ் எனக்கு சாவ கொடுத்துரு, யா அல்லாஹ் எனக்கு சாவ கொடுத்துரு. செத்த பின்னால என்ன இருக்காங்க? இங்க உலகத்துல நீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொன்னா அதுக்கு ஒரு நன்மையாவது கிடைக்கும் இல்லையா? அப்ப எங்கள் பங்கை எங்களுக்கு முன்னே தந்துடு. என்ன கேக்குறீங்க? வேதனையை தான் கேக்குறீங்க. நபியே இவங்க பேசுறாங்களா இல்லையா? அந்த பேச்சுக்களை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். மேலும் பெரும் ஆற்றல்களை கொண்டிருந்த நம்முடைய அடியார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை நீங்க இவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவர் ஒவ்வொரு விவகாரத்திலும் அல்லாஹ்விடமே திரும்பக்கூடியவராக இருந்தார். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய பக்கமே திரும்பி அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு தான் அவங்க வேலை செய்வாங்க, சொல்லிட்டு தான் செய்வாங்க, அல்லாஹ்வை துதிச்சிட்டு தான் செய்வாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நாம் மலைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம், அவை காலையிலும் மாலையிலும் அவருடன் சேர்ந்து துதி செய்த வண்ணம் இருந்தன. சுபஹானல்லாஹ், இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு புறா வந்து கூ 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 கூன்னு சவுண்ட் போட்டு உட்காந்துருக்கு. ஒரு காலையில குருவி கிக்கி 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 கிக்கின்னு நம்ம வீட்டு வாசல்ல மரத்துக்கல்ல உட்காந்து கூவிக்கிட்டு இருக்கு, சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு ஒரு அது ராகத்தா இருக்கு மனசுல. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி மலைகள்லாம் சேர்ந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ்வை துதி செஞ்சுட்டு இருந்துச்சாம். பறவைகளும் ஒன்று திரண்டு வந்தன. எதுக்கு? துதி செய்யறதுக்கு. அவை அனைத்தும் அல்லாஹ்வை துதிப்பதில் கவனம் செலுத்தக்கூடியவையாக இருந்தன. ஆனால் மனிதனுக்கு தூங்குறதுக்கே நேரம் பத்தல. ஃபஜர்ல எழுந்திருக்கிறதே பெரிய பாடுன்னா, அதுல வந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது பெரிய ஒரு நரக வேதனையா இருக்கு இல்லையா? ஆனா பறவைகள் கூட எப்படி துதி செலுத்த கவனமா இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நாம் அவருடைய அரசாட்சியை வலுப்படுத்தி இருந்தோம். எதுக்காக? யாரை அல்லாஹ் வந்து நாடி தேர்ந்தெடுக்கிறானோ அவங்களும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வலுவை கொடுக்கிறான். நுண் அறிவையும் அவருக்கு வழங்கி இருந்தோம். மிக நுட்பமான தீர்ப்பளிக்கும் ஆற்றலையும் நாம் நல்கி இருந்தோம். நம்ம தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு நுணுக்கமான அறிவை கொடுத்தேன், தீர்க்கமாக ஒரு தீர்ப்பளிக்கிற ஆற்றலை கொடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். மேலும் அவர் சுவர் ஏறி மாடத்தில் உள்ள வழக்காளிகளின் செய்தி உமக்கு வந்ததா? ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு மாடத்தை கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு நாளை 3 பங்கா பிரிச்சிருந்தாங்க. ஒண்ணு மக்களுக்கு சேவை செய்ய, ஒண்ணு தன்னுடைய தொழில் துறையை கவனிக்க, இன்னொன்னு அல்லாஹ்வை துதிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேரத்துல அவங்க தன்னுடைய மாடத்துல அவங்க வந்து துதி செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேர் வந்து குதிக்கிறாங்க. குதிச்ச உடனே அவங்க பார்த்து அவரு திடுக்கிட்டார். எப்படி வந்தாங்க இவங்க? இவ்வளவு பெரிய நான் வெளியே வாட்ச்மேன் எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன், காவலாளிகிட்டலாம் யாரையும் விடக்கூடாதுன்னு. இது என்னுடைய அல்லாஹ்க்கும் எனக்கும் உள்ள ஒரு முக்கியமான நேரம். இதுல எப்படி இவங்க வந்து குதிச்சு உள்ள வந்தாங்க அப்படின்னு அவர் பார்த்து பயந்து, என்ன அப்படின்னு கேக்குறாரு. யார் நீங்க அப்படின்னு. பயப்படாதீங்க, நாங்க வந்து ஒரு வழக்கு சம்பந்தமா உங்கள்ட்ட
தீர்ப்பு கேட்க வந்திருக்கோம் நாங்க 2 பிரிவினர்கள். 2 பேரும் சொல்றாங்க, எங்களில் ஒருவர் இன்னொருக்கு அநீதி இழைத்துள்ளார். நீர் எங்களிடையே மிக சரியாக தீர்ப்பு வழங்குவீராக. நேர்மை தவறி விடாதீர். எங்களுக்கு நேரான வழியை காட்டுங்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க 2 பேரும் பங்காளிங்க. எங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க, இதோ பாருங்களேன், இது என்னுடைய சகோதரர். இவரிடம் 99 செம்மறியாடு இருக்கு. என்கிட்டயோ ஒரே ஒரு செம்மறியாடு தான் இருக்கு. இந்த ஒரு செம்மறியாட்டை என்கிட்ட ஒப்படைச்சிடுன்னு இவர் என்கிட்ட கேக்குறாரு. ஆனா பேச்சு சாதித்தால இது என்ன ஆமான்னு சொல்லி என்ன மடக்கிட்டாரு. இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவர் தன்னுடைய செம்மறியாடுகளுடன் உம்முடைய செம்மறியாட்டை இணைத்துக் கொள்வதற்காக கூறியதன் மூலம் சின்னமாக உமக்கு அநீதி இழைத்து விட்டார். என்ன சொல்றாங்க, 99 ஒன்றை இருக்கு, ஒன்னையும் சேர்த்து கேட்டு இவர் ரொம்ப அநியாயம் செஞ்சுட்டாரு. உண்மையிலேயே ஒன்று கூடி வாழ்ற மக்கள்ல பெரும்பாலானவர்கள் ஒருவர் மற்றவர் மீது இப்படிதான் வரம்பு மீறி நடந்து கொள்கின்றார்கள். ஆயினும் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் புரிகின்றார்களோ அவர்கள் தான் இதிலிருந்து தப்பித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவங்கள்ல ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தப்பயே தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆஹா நம்ம என்னமோ செஞ்சுட்டோமே, நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உண்மை புரிய வந்துருச்சு. ஏன்னா திடுக்கிட்டாங்கல்ல, அவங்க தனிமையில இருந்தாங்க எல்லாம் வணங்கிட்டு. அப்ப திடுக்கிட்டாங்க. திடுக்கிட்ட உடனே அவங்களுக்கு மனசுல முதல்ல ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பயம் கோபமா மாறிடுச்சு. என்னுடைய தனிமையில இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு அவங்க அவசரத்துல அந்த நியாயத்தை சொல்லிடுறாங்க. இவர் வந்து அநியாயம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஆஹா தம்முடைய இறைவனிடமிருந்து நம்மள்கிட்ட தான் வந்திருக்கு சோதனை, நல்லா சுபானத்தால நம்மள சோதிச்சிருக்கான் அப்படின்னு உணர்ந்த உடனே தம்முடைய இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார். மேலும் சஜிதாவில் விழுந்து விட்டார். இறைவன் பக்கம் மீண்டார். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் அவசரத்துல யாரும் எப்பயும் எந்த தீர்ப்பும் சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம். ஏன்னா இந்த மாதிரி மன்னர்கள் வந்து தீர்ப்பளிக்கிறாங்களா இல்லையா, இவங்க எங்க நல்லா தீர்ப்பளித்தாங்கன்னா இவங்க அல்லாஹ்வுடைய அர்ஷ் நிழல்ல வந்து நிழலை பெறக்கூடிய முக்கியமான நபர்கள்ல இவங்க வருவாங்க மறுமையில. அப்ப அந்த மாதிரி ஒரு தப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே சஜிதால விழுந்தாங்க. அந்த மாதிரி இந்த வசனத்தை கேட்ட உடனே நம்மளும் சஜிதால விழணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு சஜிதா செஞ்சிருக்காங்கன்னு இருக்கு. ஆனா இது சஜிதாவுடைய வசனம் இல்லை அப்படின்னு இருக்கு. ஆனாலும் சஜிதா செய்வதுதான் சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நாம் அவருடைய அந்த தவறை மன்னித்து விட்டோம். சின்னமாக நம்மிடத்தில் அவருக்கு நெருக்கமும் நல்ல முடிவும் இருக்கின்றன. எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், மன்னிப்பு கேட்டோம்னா உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க தயாரா இருக்கான். அப்ப அல்லாஹ் சொல்றான், நாம் கூறினோம் தாவூதே, நாம் உம்மை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறோம். யாருக்கு? எனக்கு. அல்லாஹ் சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக நான் உன்னை இந்த உலகத்துல ஆட்சி கொடுத்து அனுப்பியிருக்கேன். எனவே நீர் மக்களிடையே நீதியுடன் ஆட்சி செலுத்துங்கள். மேலும் மன இச்சைகளை பின்பற்றாதீர்கள். அது அல்லாஹ்வின் வழியிலிருந்து உம்மை பெறல செய்துவிடும். கோபமோ தாபமோ எதா இருந்தாலும் முதல்ல அல்லாஹ் பக்கம் மீறுற நம்ம என்னத்துக்கு நீங்க அந்த மாதிரி செஞ்சீங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான் அவங்களுக்கு. நீங்க உங்க மன இச்சை, உங்க மனசுல வர ஆசை அதெல்லாம் சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு பதிலே ஒரு நீதியெல்லாம் சொல்லாதீங்க. இது வந்து அல்லாஹ்வின் வழியிலிருந்து உங்களை பிறழ செய்து விடும். யார் ஒருத்தங்க அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து பிறந்து விடுகின்றார்களோ அவங்களுக்கு திண்ணமாக என்ன இருக்கு, கடும் தண்டனை இருக்கு. கேள்விக்கணக்குரிய நாளை அவர்கள் மறந்துவிட்ட காரணத்தால் நாம் இந்த வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே உள்ள இந்த உலகத்தையும் வீணாக படைக்கவில்லை. நிராகரிப்பாளர்களின் கருத்து தான் இது எல்லாமே நம்ம என்ஜாய் பண்றதுக்காக அப்படின்னு சொல்றதெல்லாம். ஆனா இத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு என்ன இருக்கு, நரக நெருப்பின் மூலம் அழிவுதான் காத்திருக்கின்றது. நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் புரிகின்றவர்களையும் பூமியில் அராஜகம் செய்து கொண்டு திரிபவர்களையும் நாம் சமமாக்கி விடுவோமா? யார் ஒருத்தங்க ராவ் பூரா தொழுது பகல் பூரா நோன்பு வச்சு எந்த தப்பும் செய்யாம எந்த கெட்ட பேச்சு பேசாம இருக்காங்களோ, தான் தோன்றித்தனமா ரோட்லயும் சாப்பிடலாம், வீட்லயும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்காங்களே, அவங்களையும் இறை அச்சம் உள்ளவர்களையும் ஒழுக்கக்கேடர்களையும் நாம் ஒன்றாக ஆக்குவோமா அப்படின்னு நல்லா கேட்கிறான். இது பெரும் வாக்கியங்கள் நிறைந்த ஒரு வேதம். நபியே, இதனை நாம் உன் மீது இறக்கியார்கள் இல்லோம். இந்த மக்கள் இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும். எதுக்காக இந்த வசனங்களை எல்லாம் சொன்னாலும் சொல்லி காட்டுறான், நீங்க வந்து சிந்தியுங்கள். இந்த மக்கள் இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும், அறிவுடையவர்கள் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. செவியுற்று எந்த பிரயோஜனமும் இல்லை. செவியுற்று கேட்ட பின்னால என்ன செய்யணும், அதை சிந்திக்கணும். சிந்திச்ச பின்னால என்ன செய்யணும், படிப்பினை பெறணும். சுப்ஹானல்லாஹ். நாம் தாவூதுக்கு சுலைமான் போன்ற மைந்தனை வழங்கினோம். அவர் மிக சிறந்த அடியாராகவும் தம்முடைய இறைவனின் பக்கம் அதிகம் திரும்பக்கூடியவராகவுமே திகழ்ந்தார். பாபா மாதிரியே பிள்ளை. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அது நீங்க நினைவு கூறத்தக்க ஒரு சம்பவம். நன்கு பயிற்சி பெற்ற குதிரைகள் மாலை நேரத்தில் அவர் முன்னால் கொண்டு வரப்பட்டது. அதாவது அசர் நேரத்துல அவங்களுடைய பழக்கப்படுத்தப்பட்ட எல்லா குதிரையும் கொண்டு வரப்பட்டுச்சான். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய இறைவனை நினைவு கூறுவதற்காகவே நான் இந்த செல்வத்தை நேசிக்கின்றேன்.
அந்த குதிரையே நான் என்னுடைய பெரிய ஒரு கமண்டா நான் இது என்னது அப்படி நேசிக்கல. நான் அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காருல்ல, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவே நானே நிறைவு கூறுவதற்காகத்தான் இந்த செல்வத்தை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த குதிரைகள் வந்து கண்ணை விட்டு மறைந்துருச்சு. அப்ப அவங்க சொல்றாங்க, அதையெல்லாம் என்கிட்ட திரும்ப கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிறகு அவற்றின் கெட்டை கால்களையும் பிடர்களையும் கையால் தடவினார். பிறகு பாருங்கள், அவரு இது வந்து ஹதீஸ்ல இருக்கு. அவர் சொன்னாரா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நான் இன்னைக்கு வந்து இந்த குதிரையில ஏறி என்னுடைய எல்லா மனைவிகள்ட்டையும் போயிட்டு வருவேன். அவங்களுக்கு 99 மனைவி இருந்ததாக ஹதீஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். அது உண்மை பொய் அது அல்லாஹ் ஆலம், நமக்கு தெரியாது, அதை பற்றி முழுமையான விஷயம். ஆனா ஹதீஸ்ல இப்படி இருக்கு. பாருங்கள், நானு எல்லா மனைவியிடமும் போய் நானு நிறைய ஆம்பளை பிள்ளை, அதாவது அல்லாஹ் உடைய வழியில தியாகம் பண்றதுக்காக நானு நிறைய குழந்தைகளை பெற்றுக்குவேன், எனக்கு கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. பிறகு பாருங்கள் என்ன ஆச்சு, நாம் சுலைமானையும் சோதனைக்குள்ளாக்கினோம், அவருடைய அரியணையில் ஒரு சடலத்தை கொண்டு வந்து போட்டோம். பிறகு அவர் தம்முடைய இறைவனின் பக்கம் திரும்பினார். எந்த மனைவிக்கும் நல்ல குழந்தை பிறக்கல, ஒரே ஒரு மனைவிக்கு தான் குழந்தை பிறந்துச்சு. அதுவும் ஒன்னும் விளங்காத குழந்தையா இருந்துச்சு. அது வந்து ஒரு அரியணையில உட்கார்ற பிள்ளையா இல்ல, அரியணையத்துல ஒரு சடலம் மாதிரி கொண்டு வந்து போடுற மாதிரி ஒரு பிள்ளையா தான் இருந்துச்சு. உடனே அவருங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார். என்னுடைய இறைவா, நீ என்னை மன்னிப்பாயாக, எனக்கு பின் எவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீ எனக்கு வழங்குவாயாக, திண்ணமாக நீயே உண்மையான கொடையாளன். பாருங்க, அல்லாஹ் மேல அவங்க ஏதாவது கொஞ்சமாவது கில்ட்டி ஃபீல் பண்ணாங்களா, நான் இப்படி செஞ்சுட்டேனேன்னு அல்லாஹ் கிட்ட உடனே ஓடினாங்க, விழுந்தாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. உடனே என்ன கேக்குறாங்க, யாருக்குமே கிடைக்க முடியாத, உலகத்துல எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்க முடியாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீ எனக்கு கூட அல்லாஹ் கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ் மேல அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பிரியம், எவ்வளவு ஒரு பாசம், எவ்வளவு ஒரு நேசம். நம்ம கொடுப்பான் அல்லாஹ், நம்ம கேட்டா நம்ம தருவாங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நம்ம கிட்ட வேணும். நம்ம பிள்ளைங்களுக்கா இருக்கட்டும், நம்ம சமுதாயத்துக்கா இருக்கட்டும், நம்ம சொல்லும் போது என்ன செய்யணும், எந்த ஒரு சமுதாயத்துக்கும் கிடைக்காத ஆட்சியை நம்மளுக்கு தர நல்லா சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அந்த ஆட்சி அதிகாரத்தை கூட அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்கணும். அது கொடுத்துட்டா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய பயம் வந்து வீணானது. நம்மளுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான்னா அதுக்கு நிர்வகிக்கிற திறமையையும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், யா அல்லாஹ் இந்த மூடர்கள், அதாவது அன்பர்களுடைய இந்த இதுல இருந்து, தலைமையில இருந்து எங்களை நீக்கி எங்களை வந்து ஒரு நல்ல இல்மு உள்ள நல்ல ஒரு மூமினான ஒரு தலைவனாக எனக்கு மாத்தி கொடு அல்லாஹ், ஒரு நல்ல அதிகாரத்தை எங்க சமுதாயத்துக்கு கொடு அல்லாஹ் அப்படின்னு நம்ம அதிகமாக துஆ செய்யணும். ஏன்னா அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் தான் உண்மையான கொடையாளன். அப்போது நாம் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம், அது அவருடைய ஆணையால் அவர் விரும்பிய திசையில் மென்மையாக வீசிக் கொண்டிருந்தது. நினைச்ச உடனேயே அப்படியே அந்த துணி இது என்னது ஜாதிமா மாதிரி இருக்கும் ஒரு விரிப்பு, அதுல உட்கார்ந்தாங்கன்னா அது வந்து அப்படியே ஃபிளைட்லாம் போகுது, என்ன ஸ்பீட்ல போகுது, பக்கத்துல நின்னாலே நம்ம பிச்சுக்கிட்டு போயிருவோம் இல்லையா. ஆனா அது அவங்கள கண்டம் கொண்டு போனா கூட மென்மையாக கொண்டு போவோம். அல்ஹம்துலில்லாஹ். கட்டிடம் கட்டக்கூடிய, நீரில் மூழ்கக்கூடிய வகை வகையான ஷைத்தான்களையும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். இன்னும் நாம் அவங்கள்ட்ட சொன்னோம், இது எம்முடைய அன்பளிப்பு, இதை விருப்பப்படி வழங்குவதற்கும் வழங்காமல் இருப்பதற்கும் உமக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது, எந்த கேள்வி கணக்குமே கிடையாது. நீங்க இதை செலவு பண்ணுங்க, நீங்க செலவு பண்ணாம வச்சுக்கோங்க, நீங்க என்ன செஞ்சாலுமே உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறந்து விட்டுதான் கணக்கு வழக்க. சின்னமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருக்கமும் நல்ல முடிவும் இருக்கின்றன. ஏன்னா அவங்க அந்த மாதிரி தப்பு எதுவும் செய்ய மாட்டாங்க, வீண் செலவு பண்ண மாட்டாங்க, அராஜகம் பண்ண மாட்டாங்கன்னு அல்லாஹ்க்கு புரிஞ்சதாலதான் அல்லாஹ் அவ்வளவு அவங்களுக்கு பிந்தாசா பூரா சுதந்திரத்தையும் கொடுத்தான். கொடுத்துட்டு சொல்றான், அவருக்கு என்கிட்ட நல்ல முடிவும் இருக்கு, நல்ல நெருக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்முடைய அடியார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நினைத்து பாருங்கள். ஒருபோது அவர் ஷைத்தான் என்னை சிரமத்திலும் துன்பத்திலும் ஆழ்த்தி விட்டானே என்று தன்னுடைய இறைவனை அழைத்து முறையிட்டார். எத்தனை வருஷத்துக்கு பிறகு, 18 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு பெருநோய் இருந்துச்சுன்னு நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். அல்லாஹ் ஆலம். என்ன 18 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் எனக்கு ஷிஃபா கொடுன்னு கேட்டதே இல்லையா. அவங்க மனைவி கேக்குறாங்க ஒரு தடவை, நீங்க அல்லாஹ் கிட்ட ஷிஃபா கேட்கலாமே அப்படின்னு. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், 50 வருஷத்துக்கு மேல அல்லாஹ் என்ன பண்ணா எவ்வளவு ஒரு திடகாத்திரமாக, எவ்வளவு ஒரு நல்ல தாக்கத்தோட வச்சிருந்தான். அப்பெல்லாம் நான் வந்து அல்லாஹ் கிட்ட எந்த குறையும் சொல்லல, அப்ப நான் நல்லா ஜாலியா இருந்தேன்ல, இப்ப அல்லாஹ் கொஞ்சோண்டு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்கிறதுக்காக என்ன போய் கேட்க சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஆனா 18 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு நிலைமை மாறிச்சு. அவங்களே சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, பூமியில் உம்முடைய கால்களை கொண்டு உதையுங்கள், இதோ குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் குளிர்ந்த நீர் அங்கிருந்து வரும், நீங்க என்ன செய்யுங்க, அந்த தண்ணியை குடிங்க, அதுல குளிங்க. அதே மாதிரி அவங்க தண்ணியை குடிக்கிறாங்க, நோயெல்லாம் போயிடுச்சு, குளிக்கிறாங்க, அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பிடுறாங்க. மனைவி வந்து பாக்குறாங்க, சுப்ஹானல்லாஹ், அவங்க சொல்றாங்க, இங்க என்னுடைய சீக்காளி கவர் இருந்தாரு, அவரை பாத்தீங்களா நீங்க அப்படின்னு.
அது நான் தான் சொல்லும் போது அவங்க அதை நம்ப கூட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இளைஞராகவே மாற்றி கொடுத்தானா. இன்னும் அவரை அந்த இளைஞராக மட்டும் மாற்றி கொடுக்கல, இன்னும் அவருடைய குடும்பத்தாரையும் திருப்பி கொடுத்தோம். இன்னும் அவங்களுடைய ஆடு மாடும் செல்வங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி டபுள் டபுளா நான் அவங்களுக்கு வழங்கினோம். நமது சார்பில் இருந்த அருளாகவும் அறிவுடையவர்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் நாம் வழங்கினோம். சுபஹானல்லாஹ். அப்ப நம்மளும் என்ன வேணாலும் அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். ஹலாலான முறையில எனக்கு குடுறா அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு. சுபஹானல்லாஹ். மேலும் நாம் அவரிடம் சொன்னோம். அப்ப மனைவி சொல்றாங்க, அவங்க தன்னுடைய முடியெல்லாம் குடுத்து கூட சாப்பாடு வேண்டியது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம காப்பாத்திருக்காங்க. அந்த மாதிரி முடிய குடுத்திருந்த காரணத்தால ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ வந்து முடிய குடுத்தல, நான் உன்னை 100 அடி கசையடி அடிக்காம உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு. இப்ப கணவரும் இளைஞராயிடுறாரு, மனைவி சந்தோஷமாயிடுறாங்க, சொத்து சுகம் எல்லாமே திரும்பி வந்துருது, நல்ல ஒரு நிலைமை வந்துருது. இப்ப அவங்களுக்கு தன்னுடைய அந்த நான் சொன்ன சொல்ல அவங்களுக்கு மறக்கல. நான் வந்து 100 சாட்டை அடிப்பேன் குடுப்பேன்னு சொன்னேனே, இப்ப நான் எப்படி அதை நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கஷ்டத்துல மன கஷ்டத்துல இருக்கும்போது அப்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு பிடி பிள்ளை எடுத்து அதை கொண்டு அடியும், உங்களுடைய சத்தியத்தை முறித்து விடாமல் இருங்கள். எந்த நிலைமையிலையும் அல்லாஹ் கிட்ட கொடுக்குற வாக்க நம்ம மீறக்கூடாதுங்கிறதுக்கு இது நம்மளுக்கு ஒரு பெரிய பாடம், இது ஒரு பெரிய படிப்பினை. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஒரு பிள்ளை எடுத்து அடிச்சாங்களாம். அந்த அதாவது சாட்டைக்கு பதிலா பில்லு, இது அல்லாவே அவங்களுக்கு விதித்த ஒரு கொடை. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அவரை நாம் பொறுமையாளராக கண்டோம். அவர் மிக சிறந்த அடியாராகவும் தம் இறைவனின் பக்கம் அதிகம் அதிகம் திரும்பக்கூடியவராகவுமே திகழ்ந்தார். மேலும் நம்முடைய அடியார்களான இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துவீராக. அவர்கள் மிகுந்த செயலாற்றல் கொண்டவர்களாகவும் நுண்ணோக்கு உடையவர்களாகவும் இருந்தார்கள். பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்கல்ல துவா, எப்படி செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? மறுமை வரைக்கும் அந்த காபா மக்கள் அப்படி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் அவங்க சாப்பிடலாம் இல்லையா? அந்த மாதிரி தனக்கு மட்டும் இல்ல, தன்னுடைய ஆல் அவுலாத் பூரா கடைசி வரைக்கும் உள்ள எல்லா மக்களுக்கும். அதே மாதிரி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவங்க எல்லாம் நுண்ணோக்கு கொண்டவர்களாக வருங்காலத்துக்காக அல்லாஹ் கிட்ட நிறைய துவா செஞ்சவங்களா இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தா அதே மாதிரி நம்மளுடைய துவாக்களையும் நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். மறுமையை நினைவு கூறுவது எனும் ஒரு தூய பண்பு அவரிடம் இருந்தமையால் நாம் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றோம். ஏன் அவங்க எல்லாம் அப்படி துவா செய்யறாங்க? ஏன் செய்யறாங்கன்னா, மறுமையை நினைவு கூர்ந்துகிட்டே இருந்தாங்க, நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால்தான் நான் எல்லாம் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். மேலும் சின்னமாக அவர்கள் நம்மிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சான்றவர்கள், மிக நல்லவர்கள். இஸ்மாயில், அல் யசவு, துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரை நீங்கள் நினைத்து பாருங்கள். இவர்கள் எல்லோரும் நன்மக்கள் தான். இது ஒரு நல்லுரையாகும். இது ஒரு நல்லுரையாகும். இப்போது கேளுங்கள். இறை அச்சம் உள்ளவர்களுக்கு திண்ணமாக அழகிய தங்கும் இடம் இருக்கின்றது. இன்னும் அது எப்படி இருக்கும் தெரியுமா? நிறையாக தங்குகின்ற சுவனங்கள் இருக்கின்றன. நிறைய ஹமேஷா ஹமேஷா அந்த கார்டன்ல நம்ம இருந்துகிட்டே இருக்கலாம். அவற்றின் வாயில்கள் அவர்களுக்காக திறந்தே இருக்கும். எப்பயுமே அந்த கேட்டு மூடவே படாது. அங்கே அவர்கள் மஞ்சங்களில் சாய்ந்து இருப்பார்கள். நிறைய பழங்களையும் நிறைய ஜூஸுகளையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்ட உடனே அது அவங்க கைக்கு பக்கத்திலேயே வந்து நிற்கும். மேலும் அவர்களின் அருகில் நான் நம்முடைய அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே குனிஞ்சு அப்படியே ஓரக்கண்ணால பாக்குற மாதிரி அப்படி சமத்துவ வயதுடைய மனைவியர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி பெண்களுக்கு கணவர்கள் இருப்பார்கள். கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் உங்களுக்கு தருவதாக வாக்களித்துக் கொண்டிருப்பவை எல்லாம் இவைதான். யார் ஒருத்தங்க நல்ல எதுக்கு போய் சேர்ந்துடுறீங்கல்ல, அந்த நாள்ல அல்லாஹ் நல்லவங்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறதெல்லாம் இதுதான். இது நாம் வழங்கும் நற்பேராகும். இதற்கு முடிவே கிடையாது. இதுதான் இறை அச்சம் உள்ளவர்களின் நல்ல முடிவு. இன்னும் வரம்பு மீறி செல்வதற்கு மிக தீய இருப்பிடம் இருக்கிறது. அது என்ன? அது நெருப்பு, நரகம். அதில் அவர்கள் எரிந்து பொசுங்குவார்கள். அந்த பொசுங்கிற நாத்தம், இங்க ஒரு பிளாஸ்டிக் பொசுங்கினா நம்மளால தாங்க முடியுதா? அந்த மாதிரி ஒரு நாத்தம், அதுதான் மிக தீய தங்குமிடம். இதுதான் அந்த கெட்டவர்களுக்கு, நிராகரிப்பாளர்களுக்கு உரியது. எனவே அவர்கள் சுவைக்கட்டும், நல்லா மெண்டு மெண்டு சாப்பிடுங்க. நல்லா சளியையும் சீயையும் இன்னும் கந்தா எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. கொதித்த நீரு, சீழ், சலம் இது போன்ற பல கழிவுகளை நீங்க சாப்பிடுங்க. அவர்கள் தம்மை பின்பற்றியவர்கள் நரகத்தை நோக்கி வருவதை பார்த்துவிட்டு தமக்கிறே கூறிக்கொள்வார்கள், இதோ ஒரு படை முண்டி எடுத்துக்கொண்டு உங்களை வருகின்றது. இங்க வந்து எந்த வரவேற்பும் இவர்களுக்கு இல்லை. இவர்கள் நெருப்பில் இருந்து பொசுங்கக்கூடியவர்கள் தான். அதாவது சொர்க்கவாசிகள் போவாங்க இல்லையா, போகும்போது இந்த நரகவாசிகளும் முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடி வருவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், இவங்களுக்கு பொசுக்கி சாவறதை தவிர வேற எந்த ஒரு வழியுமே கிடையாது.
அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்லை, நீங்கள் தான் எரிந்து பொசுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த நிறைவேற்பும் உங்களுக்கு தான் இல்லை, நீங்கள் தான் இந்த தீயகதிக்கு எங்களை ஆளாக்கிறீர்கள். ஏன்னா யார் பின்னாலாம் போனாங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு இவங்க பேசுற பேச்சு இது. நாங்க உங்களாலதான் இந்த மாதிரி வந்தோம், இது எவ்வளவு மோசமான தங்கமடமா இருக்கு, நீங்க தான் எங்களை இந்த மாதிரி எல்லாம் ஆளாக்கிட்டீங்க, இந்த மோசமான இடத்துல கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அந்த யாரெல்லாம் கூப்பிட்டதாக இவங்க சொல்றாங்கல்ல, அதாவது அவங்க வணங்கிக்கிட்டு இருந்த கல்லு, மரம், மட்டை எல்லாம் அதெல்லாம் சேர்ந்து சொல்லும், இறைவா, எவர்கள் எங்களை இந்த தீயகதிக்கு ஆளாக்கிட தேவையான ஏற்பாடுகளை செய்தார்களோ அவர்களுக்கு நரகத்தில் 2 பங்கு வேதனையை நீ தந்துடுயா அல்லாஹ். இவங்க எல்லாம் எங்களை உலகத்துல வலிக்க வைத்தாங்க, நாங்க தொழுவ போறா கூட, வா என்ன தொழுவ போற, என்ன பெரிய இவங்க பாத்தியா உதவறான்னு சொல்றாங்க, அவங்க எல்லாம் ஒரு இது ஜமாத்தா, இவங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா, அல்லாஹ்க்கு பாத்தியா உதவ வேணாமா, தொழுவது முக்கியமா, கபரஸ்தான் ஜியாரத் செய்யறது முக்கியமா, கபரஸ்தான போய் ஜியாரத் செய்யணும், அங்க போய் கை ஏந்தணும், அங்க போய் மிட்டாய் பட்டாக்கணும், அங்க போய் என்ன ஜிலேபி பூந்தி எல்லாம் கொடுக்கணும், அதை விட்டுட்டு தொழுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்க யாரெல்லாம் கெடுத்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு 2 பங்கு வேதனை கூட அல்ல, இவங்களால தான் நாங்க கெட்டு போனோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்லுவாங்க. அப்ப அவங்க 2 பேத்துக்கு இடையிலேயே பேசிக்குவாங்க. என்ன இன்னும், அதாவது இது ஒரு குரூப் அப்படி இருக்கும், இன்னும் வேற ஒரு குரூப் பேசிட்டு இருப்பாங்க. என்ன, நான் உலகில் யாரை தீயவர்கள் என்று கருதி இருக்கணுமோ அவங்களை எங்கேயுமே பார்க்க முடியலையே, எங்க போயிட்டாங்க அவங்க, இவங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் பலேசல் சொல்லிட்டு இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் தர்ஜுவான் பேசிட்டு இருக்காங்க, குரானை ஓதுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க கூட நம்ம போக கூடாது அப்படின்னு நம்ம யாரையெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தோமோ, இவங்க எல்லாம் நான் யூஸ், ஒன்னும் யூஸே கிடையாது, இவங்க எல்லாம் வீணானவங்க அப்படின்னு சொன்னோமோ, அந்த மக்கள் எல்லாம் எங்கேயுமே கிடைக்கலையப்பா, எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தேடுவாங்களாம். தேடும்போது அவர்களை நாம் தான் வெறுமனே பரிகாசம் செய்து கொண்டிருந்தோமா, அல்லது அவர்கள் நம்ம கண்ணில் படாமல் இருக்கின்றார்களா, நம்ம எல்லாம் அவங்க சொன்னதை கேட்காம அவங்க மேல கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தோமா, இல்ல அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாம இங்கதான் எங்கேயாவது இருக்காங்களா? சந்தேகமின்றி இது ஒரு உண்மையான விஷயம்தான். இதை போன்ற தர்க்கங்கள் தான் நரகவாசிகளிடையே நடைபெற இருக்கின்றன. மக்களே, எனக்கும் சேர்த்து சொல்றேன், இது நம்ம ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒரு பேச்சு நம்ம பேசிட்டு இருக்க மக்கள்ல நம்ம ஆயிடக்கூடாது, அதுதான் நம்மளுடைய வெற்றி. இந்த மாதிரி சந்தேகமின்றி உண்மையான விஷயம்தான். இந்த மாதிரி தர்க்கங்கள் எல்லாம் நரகவாசி கூட நடைபெறத்தான் போகுது. நபியே, நீங்க இவங்கள்ட்ட சொல்லுங்க, நான் எச்சரிக்கை செய்பவன் தான், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய உண்மையான வேறு யாருமே இல்லை, அவன் ஏகன், தனித்தவன், அடக்கி ஆள்பவன், கஹார், வாஹிதுல் கஹார், சுப்ஹானல்லாஹ். மேலும் வானங்கள் மற்றும் பூமி இந்த 2க்கும் இடையில் உள்ள பொருள் எல்லாத்துக்கும் அதிபதி யாரு? அல்லாஹ். வலிமை மிக்கவன், பெரிதும் பிழை பொறுப்பவன். இன்னும் சொல்லுங்க, இது ஒரு மாபெரும் நற்செய்தி, நபவும் அசீம், இது ஒரு மாபெரும் நற்செய்தி, நீங்களோ இதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம புறக்கணிச்சுட்டு போறீங்களே. இவங்கள்ட்ட சொல்லுங்க, மேல் உலகத்தில் தர்க்கம் நடைபெற்ற போது அவர்களை பற்றி எந்த விவரமும் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் மேல் உலகத்துல, அதாவது அல்லாஹ் யாரு கூட பேசினா என்ன நிர்ணயம் பண்ணலாம், அப்பெல்லாம் நான் அங்க உட்காந்து எதையும் கேட்டிருக்கல, எனக்கு தெரியாது. நான் அல்லாஹ் சொன்னதை வெளிப்படையாக எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வஹீயின் மூலம் இந்த விஷயங்கள் எனக்கு அறிவிக்கப்படுகின்றன. நான் அல்லாஹ் கூட உட்காந்து எந்த பேப்பரையும் கரெக்ஷன் பண்ணி ரைட் பண்ணி டிராப் பண்ணி கொண்டு வரலமா, எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீயை இறக்கி உங்கள்ட்ட சொல்லியிருக்கான். சரியா? உங்களுடைய இறைவன் மாணவரிடம் நான் களிமண்ணால் ஒரு மனிதனை படைக்க போகின்றேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் அவரை முழுமையாக படைத்து அவருக்குள் என்னுடைய உயிரை ஊதினால் அவருக்கு முன்னால் சிரம்பணியுங்கள் என்று சொன்னேன். சொன்ன போது இந்த கட்டளைக்கு இணங்கி வானவர்கள் அனைவருமே சஜ்தா செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் செய்யவில்லை. அவன் என்ன செஞ்சான், தான் தான் பெரியவன் அப்படின்னு கருதி நினைச்சுக்கிட்டு படாய் அடிச்சான், கர்வம் கொண்டான். மேலும் காபிர்களுடன் நிராகரிப்பவருடன் அவன் சேர்ந்து விட்டான். அப்ப அல்லாஹ் சொன்னா, இப்லீஸே, நான் என்னுடைய 2 கைகளால் படைத்திருக்கும் இதற்கு சிரம் பணிவதை விட்டுவிட்டு உன்னை தடுத்தது எது? உனக்கு பெருமை வந்துருச்சா, இல்ல நீ என்ன பெரிய அந்தஸ்து உள்ளவர்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ பெரிய அந்தஸ்து உடையவர்கள் ஒருவனாக ஆகிட்டியா அப்படின்னு கேக்குறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் இப்லீஸ் சொல்றான், நான் அவரை விட சிறந்தவன், அவரை நீ எதால படிச்சிருக்க? மண்ணால, நானு நெருப்பு, ஆனா நெருப்பு என்ன செய்யும், களிமண்ணெல்லாம் எரிச்சிடும்ல அப்படின்னு அவரு தனக்குத்தானே பெருமை அடிச்சுக்கிறாரு. அப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படியா, சரி, நீ இங்க இருந்து வெளியேறிவிடு, விரட்டப்பட்டவராக ரசீம், நீ விரட்டப்பட்டவராக துரத்தி அடிக்கிறாள், ஓட இங்க இருந்து சொர்க்கத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, மேலும் கூலி வழங்கும் நாள் வரை உன் மீது என்னுடைய சாபம் உண்டாகும், இது அல்லாஹ்வுடைய சாபம் இப்லீஸ் மீது. அப்ப இப்லீஸ் என்ன சொல்றான், யா அல்லாஹ், இப்லீஸ்க்கு கூட எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்க, உலகம் வரப்போகுது, உலகத்துல மனிதனை எல்லாம் அனுப்ப போறான், இங்க எல்லாம் மனிதன் வாழ போறான், மனிதனுக்கு எதிராக அவங்க துவா செய்யறான், என் இறைவா, அவ்வாறாയി இவர்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் வரையில் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதுக்கு?
இவங்களெல்லாம் நான் கெடுக்கிறதுக்கு. சரி, உனக்கு அந்த நாள் வரும் வரை அவகாசம் இருக்கிறது. அந்த நாள் வரும் நேரம் எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான் எனக்கு தெரியும். அப்ப இப்லீஸ் என்ன சொல்றான், உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த மக்கள் அனைவரையும் நான் வழிக்கு எடுத்துக்கொண்டே இருப்பேன். ஆனால் இவர்களில் நீ தூய்மைப்படுத்தியுள்ள உன்னுடைய அடியார்களை தவிர. ஏன்னா நம்ம தொழுகையில கூட நிக்கும் போது நம்மளுக்கு சைத்தானுடைய ஊசலாட்டம் ஏற்பட்டா உடனே அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிடுங்க, நான் அவனை அங்க இருந்து துரத்திடுறேன்னு நல்லா சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான், நீ தூய்மைப்படுத்தாத அடியார்களை நான் வலிக்கு எடுத்துருவேன். யார அல்லாஹ் தூய்மைப்படுத்தி உள்ளானோ அவங்கள இந்த சைத்தானால எதுவும் செய்ய முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளே தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு வக்திலையும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இறைவன் சொன்னான், அவ்வாறாயின் உண்மை இதுதான், உண்மையைத்தான் நான் கூறுகின்றேன். உன்னை கொண்டும் மனிதர்களில் யார் யார் உன்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவரை கொண்டும் நிச்சயமாக நான் நரகத்தை நிரப்புவேன். உன்னை வச்சும் உன்னை எவனெல்லாம் பின்பற்றிட்டு இருக்கானோ எல்லாத்தையும், உன் பேச்ச எந்த மனிதன் கேட்கிறானோ எல்லாத்தையும் வச்சு நான் வந்து நரகத்தை நிரப்புவேன். நபியே உங்கள்ட்ட சொல்லுங்க, இந்த அழைப்பு பணிக்காக உங்களிடம் நான் எந்த கூலியும் கேட்கவில்லை. மேலும் நான் போலி குணம் உடையவர்களில் உள்ளவனும் அல்ல. நீங்களே என்ன சாதிக்குன்னு சொல்றீங்க, பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க, அமானத்தாரின்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க? உங்கள்ட்ட நான் எந்த கூலியும் கேட்கல. இது உலக மக்கள் அனைவருக்கும் நல்வுரைதான். இன்னும் இல்லா திக்ருல் ஆலமீன். மேலும் சிறிது காலம் கழிவதற்குள்ளாக இதன் நிலைமை நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். அத்தியாயம் முடிவுற்றது. இப்ப 39வது அத்தியாயம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تنزيل الكتاب من الله العزيز الحكيم. வல்லமை மிக்கவனும் நுண்ணறிவாளனாகிய அல்லாஹ்விடமிருந்து இந்த வேதம் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. 39வது அத்தியாயம் 4வது வசனம். நபியே, நாம் இந்த வேதத்தை உம்மீது சத்தியத்துடன் இறக்கி இருக்கின்றோம். எனவே நீர் அல்லாஹ்வையே வழிபடுங்கள். தீனை கீழ்ப்படிதலை அவனுக்கே உரித்தாக்கிய நிலையில், எந்த நிலையிலும் எந்த மனிதருக்குள்ளையும் நான் அல்லாஹ்க்கு வந்து ஒரு சிஃபத் இருக்குன்னா அது மனிதனுக்குள்ள வர முடியாது. சரியா? அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க முழுமையாக கீழ்ப்படிதலை அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கிய நிலையில் அவனை அடிபணியுங்கள். மேலும் அறிந்து கொள்ளுங்கள், தூய்மையான கீழ்ப்படிதல் முற்றிலும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். சஜ்தா யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கே உரியது. ருக்கு யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கே உரியது. எவர்கள் அவனை விட்டு பேர் பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் தம்முடைய இந்த செயலுக்கு இப்படி காரணம் சொல்றாங்க. என்னன்னா, எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் அவர்களை வணங்குகின்றோம். இந்த உலகத்துல வக்கீல் வச்சு தானே நம்ம ஜட்ஜு கிட்ட போறோம், அந்த மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா எவற்றில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்கின்றார்களோ அவை அனைத்திலும் சின்னமாக அல்லாஹ் அவருடைய தீர்ப்பளிப்பான். எந்த வக்கீலும் கிடையாது, எந்த சப்போர்ட் பண்றவங்களும் கிடையாது, எந்த வசீலா கொடுக்கறவங்களும் கிடையாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் மாலிக். மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அரசன் அல்லாஹ் தான். அவன் தீர்ப்பளிப்பான். பொய்யனாகவும் சத்தியத்தை நிராகரிப்பவனாகவும் இருக்கும் எந்த ஒருவனுக்குமே அல்லாஹ் நேர்வழி காட்ட போவது இல்லை. அல்லாஹ் யாரையேனும் மகனாக எடுத்துக்கொள்ள நாடியிருந்தால் தன்னுடைய படைப்புகளிலிருந்து தான் நாடுவரை தேர்ந்தெடுத்திருப்பான். அவனுக்கு என்ன தேவை இருக்கு? எந்த தேவையும் இல்லை. அவன் இதனை எவரையேனும் தனக்கு மகனாக ஆக்கியுள்ளதை விட்டு தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தூய்மையானவன். அவன்தான் அல்லாஹ். எப்படிப்பட்டவன்? தனித்தவனும் யாவற்றையும் அடக்கி ஆள்பவனும் ஆவான். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவனுக்கு எந்த மகனும் இல்லை, எந்த மனைவியும் இல்லை, எந்த மக்களும் இல்லை, எதுவுமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அவன் வானங்களையும் பூமியையும் சத்தியத்தோடு படைத்திருக்கின்றான். உண்மையாகவே படைச்சிருக்கான். அவனே இரவை சுருட்டி பகலை விரிக்கிறான், பகலை சுருட்டி இரவை விரிக்கிறான். எப்படி தலைப்பா கட்டுறாங்களா இல்லையா, உதறி உதறி, அதே மாதிரிதான் வான பூமியில இந்த பகலும் இரவும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. சூரியனையும் சந்திரனையும் அவன் வசப்படுத்தி வைத்துள்ளான். தனக்கும் வசப்படுத்தி வச்சிருக்கான், மனிதனுக்கும் வசப்படுத்தி கொடுத்திருக்கான். ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஒரு காலம் வரை இயங்கி கொண்டிருக்கின்றது. அது எப்பயுமே எங்கேயா கொஞ்சம் நின்று ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் நினைச்சிச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு எல்லாமே. அறிந்து கொள்ளுங்கள், அவன் வலிமை மிக்கவனும் மன்னித்து அருள்பவனும் ஆவான். எதுக்காக விட்டு வச்சிருக்கான்? ஒரு டைம் அதுக்கு பிக்ஸ் பண்ணிருக்கான். அதனால அஸ்லாசனத்தெல்லாம் விட்டு வச்சிருக்கான். அவன் உங்களை ஒரே உயிரிலிருந்து படைத்தான், பின்னர் அவனே அந்த உயிரிலிருந்து அதன் துணையை உண்டாக்கினான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலாயல்மிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை உண்டாக்கினான். அவனே உங்களுக்காக 8 கால்நடைகளை இணைகளாக படைத்தான். எதுக்காக? உங்களுக்காக தான். நீங்க சாப்பிடுவீங்க, மேய விடுவீங்க, எல்லாத்துக்காக தான். அவன் உங்கள் அன்னையரின் வயிற்றில் 3 இருட்திரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கின்றான்.
வயிறம் கர்ப்பாரையும் அதுக்கு இப்ப உள்ள ஒரு ஜவ்வும் அதுக்கு உள்ள நம்மள வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கிட்ட இருந்தே வெளியாகிற ரத்தத்தை அங்கேயே தடுத்து நிக்க வச்சு அதுக்கு சாப்பாட்டை கொடுத்து சுப்ஹானல்லாஹ் அதுக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கின்றான். இந்த காரியங்கள் செய்கின்ற அந்த அல்லாஹ் தான் உங்கள் இறைவன். சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்களேன், ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அல்லாஹ் எப்படி நம்ம உயிர் வாழும் போது நம்மளுக்கு மூச்சை எப்படி இல்ஹாம் சாதாரணமா ஆக்கி வச்சிருக்கானோ, எளிதா ஆக்கி வச்சிருக்கானோ, அதே மாதிரி நமக்கு உடம்பெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்றிக்கிட்டே இருக்கான். ஏக்கம் நின்னா மௌத்து. ஏக்கம் நிக்காத பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கருவுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கான். புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு சொல்லி காட்டுறான். அந்த அல்லாஹ் தான் உங்கள் இறைவன். இறைவனாவான். ஆட்சி அதிகாரம் அவனுக்குத்தான் உரியது. வணக்கத்துக்குரிய இறைவன். அவனை தவிர வேறு யாருமே இல்லை. பிறகு எங்கிருந்து நீங்கள் திசை திருப்பப்படுகின்றீர்கள்? அப்புறம் ஏன் நீங்க அங்க மேயறீங்க? உங்க கண்ணை மேய விடுறீங்க? ஏன் அங்கங்க பாக்குறீங்க? நீங்க நிராகரிப்பீர்களாயின் சின்னமாக அல்லாஹ் உங்களிடம் தேவையற்றவன். நீங்க இந்த அல்லாஹ் நான் வணங்க மாட்டேன்னு சொல்றீங்களா? சொல்லிட்டு போங்க. அல்லாஹ்க்கு உங்கள்ட்ட என்ன தேவை இருக்கு? நீங்க அல்லாஹ்க்கு என்ன கொடுக்க போறீங்க? உங்கள்ட்ட எந்த தேவையும் இல்லாதவன். ஆனால் அவன் தன் அடியார்களிடம் நிராகரிப்பை விரும்புவதில்லை. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிப்பை விரும்புவதில்லை. மேலும் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களாயின் அவன் அதனை உங்களுக்காகத்தான் விரும்புகிறான். நீங்க நன்றி செலுத்துனீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு நிறைய தரப்போறான் இல்லையா? அது எதுக்காக விரும்புறான்? அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கொடுக்கணுங்கிறதுக்காக தான் விரும்புறான். உலகத்துல எந்த கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், தாய் தகப்பனா இருக்கட்டும், எவ்வளவுதான் நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், கேட்கும் போதெல்லாம் தந்துருவாங்களா? தரமாட்டாங்க. எப்பயாவது ஒரு தடவை இல்ல சீக்கிர கோவம் வரத்தான் செய்யும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன்? நீங்க நன்றி செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய கொடுப்பேன்னு சொல்றான். நீங்க கேட்டீங்கன்னா நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க கேட்கலன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுப்ஹானல்லாஹ். இப்படி யாருங்க சொல்லுவா? யாருமே சொல்ல மாட்டாங்க. சுமப்பவர் எவரும் பிறரின் சுமையை சுமக்க மாட்டார். யாராவது அடுத்தவங்க பாவத்தை சுமப்பாங்களா? இறுதியில் உங்கள் இறைவனின் பக்கமே நீங்கள் எல்லோரும் திரும்ப வேண்டியுள்ளது. அப்போது நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அறிவித்து கொடுப்பான். சின்னமாக அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உள்ளங்களின் நிலைமைகளையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். நீங்க காதுல வாங்கும் போது மனசு என்ன நினைக்குதோ அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தெரியும். மனிதனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துட்டா அவன் தன் இறைவனின் பக்கம் திரும்பி அவனை அழைக்கின்றான். எப்படி அழைக்கின்றானா அப்படி அழைக்கிறான். நின்னு உட்கார்ந்து படுத்து எல்லா நிலையிலும். பிறகு அவனுடைய இறைவன் அவன் மீது தன் அருட்கொடையை வழங்கினால் முன்பு எந்த துன்பத்தை நீக்கும்படி இறைஞ்சி கொண்டிருந்தானோ எல்லாம் இந்த கஷ்டம் வந்துருச்சு என்னை போக்கிடலான்னு உட்கார்ந்து நின்னு படுத்து ஒரு கழிச்சு படுத்து குப்புறப்படுத்தலாம் கேட்டுட்டு இருந்தானோ அந்த மனிதன் என்ன செய்யறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நீக்கி விடும்போது அல்லாஹ்வை மறந்து விடுகின்றான். மேலும் அல்லாஹ்வுடன் மற்றவர்களை இணையாக்குகின்றான். அப்ப என்ன இது பாத்தியா தர்கா நேர்த்திக்கடை அது இதுன்னு அங்க அந்த மனசு பாய ஆரம்பிச்சிருது. அவனுடைய வழியை விட்டு தவறை செய்வதற்காக. யாருடைய? அல்லாஹ்வுடைய வழியை விட்டுட்டு தவறை செய்து விடுவதற்காக. நபியே அந்த மனிதன் நீங்கள் சொல்லுங்கள், நீ உனது நிராகரிப்பின் மூலம் சிறிது நாட்கள் இன்பம் அணிவித்துக் கொள். சின்னமாக நீ நரகத்திற்கு தான் செல்லுவாய். நீனு எந்த பாத்தியா எந்த தர்கா எந்த இதுக்கு போனாலும் சரி அல்லாஹ் கிட்ட வந்துதான் ஆகணும். அப்ப உன்ன பேசிக்கிறேன். நரகத்துல உன்ன போட்டு அங்க அசாபு செய்வேன். இத்தகைய மனிதனின் நடத்தை சிறந்ததா அல்லது அந்த மனிதனின் நடத்தையா? இன்னொரு மனிதன் அவன் எப்படி இருக்கான்? கீழ்ப்படிந்தவனாக இருக்கின்றான். இரவு நேரத்துல நின்று தொழுகிறான். மேலும் சஜ்தா செய்யறான். அதிகமாக சஜ்தா செய்யறதை விட மறுமையை அஞ்சுகின்றான். மறுமை நம்ம மனசுல ஹமேஷா வந்துகிட்டே இருக்கணும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இது மறுமைக்கு பெஸ்டா இருக்குமா இல்ல இங்கேயே நம்மளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுமா? இதை நம்ம நமக்கு நாமே சீர்திருத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அச்சம், அல்லாஹ்வுடைய அந்த பாசம், அல்லாஹ்வுடைய அந்த என்ன சொல்றது தக்வா தானே வந்துடும். மேலும் தன் இறைவனின் அருளுக்கு ஆசைப்படுகின்றான். மேலும் இவரிடம் கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா? அறிவுடையவர்கள் தான் நல்லுரைகளை ஏற்கின்றார்கள். யாருக்கு அறிவு இருக்கோ அவங்க சிந்திச்சு ஏத்துக்கிறாங்க. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நம்பிக்கை கொண்டிருக்கின்ற என்னுடைய அடியார்களே உங்களுடைய இறைவனுக்கு அஞ்சுங்கள். எவர்கள் இந்த உலகத்தில் நன்னடத்தையை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மை இருக்கின்றது. இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலும் சரி. மேலும் அல்லாஹ்வின் பூமி மிக விசாலமானது. பொறுமையாளர்களுக்கு அவர்களின் கூலி கணக்கில்லாம அளவில்லாம வழங்கப்படும். மேலும் நபியே இவர்களுடன் சொல்லுங்கள், தீனை கீழ்ப்படுதலை அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவனை வணங்கும்படி சின்னமாக எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. ஏன்னா எனக்கே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? என்ன பெரிய நபி ஆக்கியிருக்கான். ரஹ்மத்துல் ஆலமீன்னு சொல்றான். என்னதான் ரொம்ப பிரியமா யா நபியே யா நபியே யா நபியேன்னு கூப்பிடுறான். ஆனாலும் என்ன சொல்லியிருக்கான்? என்னை மட்டுமே நீ வணங்க வேண்டும், என்னை தவிர யாருக்கும் வழிபடக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்கான். மேலும் நானே எல்லோருக்கும் முதலில் முஸ்லீமாக இறைவனுக்கு அடிபணிந்தவனாக இருக்க வேண்டும் என்று எனக்கு பணிக்கப்பட்டுள்ளது. முஸ்லீமா என அடிபணிந்தவனாக இருக்க வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். மேலும் சொல்லுங்கள்,
நான் என் இறைவனுக்கு மாறு செய்தால் ஒரு மகத்தான நாளின் வேதனைக்கு நானே பயப்படுறேன். நான் எவ்வளவுதான் அல்லாவுக்கு பிரியமானவனா இருந்தாலும், என்னதான் ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாலும், என்னதான் பிடிச்சவனாக இருந்தாலும், நானும் மாறு செஞ்சா என்ன செய்வேன்? என்னையும் அல்லாஹ் நரகத்துல போடுவான், என்னையும் வேதனை செய்வான் அப்படின்னு நான் பயப்படுறேன். மேலும் நீங்கள் கூறிவிடுங்கள், நான் என்னுடைய தீனை கீழ்ப்படிதலை அல்லாவுக்கு முற்றிலும் உரித்தாக்கிய வண்ணம் அவனையே வணங்குவேன். அவனை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன், எப்பயும் வணங்க மாட்டேன், எதையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் நீங்கள் அவனை விடுத்து யாரையெல்லாம் விரும்புகின்றீர்களோ அவர்களை வணங்கிக் கொண்டே இருங்கள். யாரை விரும்புகிறியோ நீங்க வணங்குங்க. சொல்லிடுங்க, மறுமை நாளில் யார் தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் இழப்புக்கு ஆளாக்கினார்களோ அவர்கள் தான் உண்மையில் திவாலானவர்கள். நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள், இதுதான் அப்பட்டமான திவாலாகும். திவாலானா என்ன? நிறைய காசு பணம் வச்சு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் தோத்து போய் கடைசியில வாங்கின கடனை கொடுக்க முடியல, எந்த ஒரு நன்மை தீமையும் செய்ய முடியலன்னா மஞ்சள் நோட்டீஸ் அடிச்சு அனுப்பிடுவாங்க. நான் திவாலானவன், என்கிட்ட கவர்மெண்ட் கேள்வி கணக்கும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மறுமையில நீங்க நன்மையில இருந்து திவாலாயிடுவீங்க, எந்த ஒண்ணுமே உங்களுக்கு கிடைக்காது. இது ஒரு பெரிய ஹதீஸ், எல்லாரும் நிறைய கேட்டிருக்கோம். அதை நீங்க நினைவுபடுத்திக்கங்க இன்ஷா அல்லாஹ். அவர்கள் மீது நெருப்பு குடைகள் மேலிருந்தும் கீழிருந்தும் மூடி இருக்கும். நெருப்பு குடை, இப்ப வெளியே போறோம், ரொம்ப சூடாகுது, சூடானாலும் நம்ம குடைய பிடிச்சு போறோம்ல, தொப்பி போட்டு போறோம்ல, அந்த மாதிரி இருக்கும்போது நெருப்பு குடை இருந்தா எப்படி இருக்கும்? அது மேல இருந்தும் நெருப்பு குடையா இருக்கும், கீழே இருந்தும் நெருப்பு குடையா இருக்கும். அது மூடி இருக்கும் அந்த மனிதர்களை. இத்தகைய முடிவை குறித்துத்தான் அல்லாஹ் தன் அடியார்களை அச்சுறுத்துகின்றான். இப்படி இருக்கும் வறுமை. இதை நினைச்சு பாருங்க, பயந்துக்கங்க. எனவே என்னுடைய அடியார்களே, என் கோபத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள், இப்படி எல்லாம் இருக்கிற இந்த அசாபுக்கு சேர்ந்துடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எச்சரிக்கை செய்தான். ஆனால் இதற்கு மாறாக இவர்கள் தாக்கூத், அதாவது மன இச்சைக்கு அடிபணிவதை தவிர்த்து கொண்டு அல்லாவின் பக்கம் திரும்பி விட்டார்களோ அவர்களுக்கு நற்செய்தி இருக்கின்றது. எனவே அந்த அடியார்களுக்கு நபியே நீங்க நல்ல செய்தியை சொல்லி விடுங்கள், அறிவித்து விடுங்கள். ஏன்னா அது எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க என்ன? அவர்கள் சொல்லுவதை ஆழ்ந்து கவனமாக கேட்டு அவற்றின் சிறந்த அம்சத்தை பின்பற்றுகின்றார்கள். யார் ஒருத்தங்க சொல்லுவதை கேட்டு அதில் உள்ள நல்லவற்றை பின்பற்றுகின்றார்களோ இத்தகையவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய நேர் வழி இருக்கின்றது. அவர்கள்தான் விவேகமுடையவர்கள், அவர்கள்தான் ஊலுல் அல்பாப், நல்ல மக்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். இந்த மாதிரி நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஆக்கியாரணும்னு நம்ம அதிகம் அதிகம் துவா செய்யணும். நபியே, எவன் மீது தண்டனைக்கான தீர்ப்பு உறுதியாகிவிட்டதோ அவனை யாரால் காப்பாற்ற முடியும்? சொல்லுங்கள், யாராலையும் முடியாது. நெருப்பில் விழுந்து விட்டிருப்பனை உம்மால் காப்பாற்ற முடியுமா? நபி நினைச்சாங்கன்னா காப்பாற்ற முடியுமா? முடியாது. ஆயினும் எவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அடுக்கடுக்காக கட்டப்பட்ட உயர்ந்த மாளிகைகள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்குமா? அடுக்கடுக்கா கட்டியிருப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உயர்ந்த உயர்ந்த மாளிகைகள், அதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அதன் மேலே அந்த மாளிகை எல்லாம் மிதந்து போய்கிட்டே இருக்கும். இது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்வதே கிடையாது. நீங்கள் பார்க்கல, அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை பொழிந்து அதை அருவிகளாகவும் ஊற்றுக்களாகவும் நதிகளாகவும் பூமியில் ஓட செய்கிறோம். மழைதான் பெய்யுது இல்லையா? அது மலை மேல பெஞ்சா என்ன ஆகுது? வாக்கியாவா வருது. அப்புறம் வாக்கியாலாம் சேர்ந்து ஒரு இடத்துல அருவியா கொட்டுது. அருவி கொட்டிட்டு இருக்கும் போதே அந்த மலைக்குள்ள இருந்து ஊத்துக்களாகவும் வருது. எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்தா நதியா மாறிடுது. சுப்ஹானல்லாஹ். பின்னர் அந்த நீரின் வாயிலாக பல்வேறுபட்ட பயிர் வகைகளை விதவிதமான நிறங்களில் அவன் வெளிப்படுத்துகின்றான். அந்த ஆத்துல இருந்து எத்தனை கிராமங்களுக்கு, எத்தனை வயல்வெளிக்கு பாயுது தண்ணி. சுப்ஹானல்லாஹ். எல்லாமே என்ன செய்யுது? அப்படி நிலத்துல தன்னுடைய பயிர்களை வெளிப்படுத்துகிறது. பிறகு அந்த பயிர்கள் முதிர்ந்து காய்ந்து விடுகின்றன. அப்போது அவை மஞ்சளித்து போவதை நீங்க பாக்குறீங்க. அது மஞ்சளா ஆயிடுது. அதுல நிறைய என்ன செய்யறோம்? எடுத்து நம்ம சாப்பிடுறோம். ஆனா அல்லாஹ் சாப்பிட முடியாததை, சாப்பிடக்கூடாது, இந்த மக்களுக்கு கொடுக்க கூடாது, இவங்க செய்யற அநியாயத்தால இவங்களை தண்டிக்கணும்னு நினைக்கும் போது என்ன செய்யறான்? அல்லாஹ் அவற்றை பதறாக்கி விடுகின்றான், அவற்றை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி விடுகின்றான். இல்லைன்னா நிறைய தண்ணியை விட்டு அதை கூழாக்கிடுறான். அதை பிடிச்சு நம்ம வெளியே எடுக்க முடியாத மாதிரி ஒரு சேரும் சகதியுமா போயிடுது, அழுகி போயிடுது. உண்மையில் விவேகமுடையவர்களுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்கின்றது. யாருக்கு அறிவு இருக்கோ அவங்களுக்கு இதுல படிப்பினை இருக்கு. எவருடைய நெஞ்சத்தை அல்லாஹ் இஸ்லாத்துக்காக திறந்து விட்டிருக்கின்றானோ, மேலும் எவர் தன்னுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள ஒளியில் நடந்து கொண்டிருக்கின்றாரோ அவர் இவற்றிலிருந்து எந்த படிப்பினையும் பெற முடியாத மனிதரை போல ஆக முடியுமா? யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெஞ்சத்தை திறந்திருக்கானோ, நெஞ்சில இருக்க அந்த ஒளியை திறந்து விட்டுருக்கானோ, அந்த கண்ணை திறந்து விட்டுருக்கானோ, அவர் அல்லாஹ்வுடைய வழியில் நடந்துகிட்டு இருக்காரு. அவர் எந்த படிப்பினையும் பெற முடியாத ஒரு முட்டாளா ஆக முடியுமா? முடியவே முடியாது. நம்மள்ட்ட குர்ஆன் இருக்கு, நம்ம இந்த குர்ஆனை ஓதி கேட்கிறோம், நம்ம இத மனசுல ஒட்டி வைக்கணும்.
மனசுல ஒட்டி அதை மறுபடியும் வெளியே எடுத்து அதை சிந்திக்கணும். சிந்திச்சு அதுல இருந்து நம்ம ஆற்றல் பெறணும், அறிவுரை பெறணும். எதுவுமே இல்லாம நம்ம ஆயிட்டோம்னா என்ன ஆகும்? அந்த அந்த மனிதனுடைய அல்லாவின் நல்லவர்களுக்கு எதிராக அவங்க உள்ள என்ன செய்யும்? அதிகமாக இறுகிவிடும். அதிகமாக இறுகிட்டதுனால என்ன ஆகும்? அங்க தண்ணியும் போவாது, அங்க ரூட்டும் அதாவது வேர்களும் போவாது, கேடுதான். அப்படிப்பட்டவர்கள் வெளிப்படையான வழிகேட்டில் தான் விழுந்து கிடக்கின்றார்கள். அல்லாஹ் மிக அழகிய உரைகளை இறக்கி இருக்கின்றான், ஒரு வேதத்தை. சுப்ஹானல்லாஹ், இது ஒரு வேதம். இந்த வேதத்தை உங்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். அதன் எல்லா பகுதிகளும் ஒரே சீராகத்தான் உள்ளன. எங்கேயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்தி மாத்தி கொடுக்கல. எல்லா இடத்துலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வல்லமையை விளக்கி, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, நல்லா இருங்க, நன்றி செலுத்துங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, இதேதான். மேலும் அதில் கருத்துக்கள் திரும்ப 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 நன்றி செலுத்துங்கள், என்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, என்னை விட்டுட்டு எதையும் போயிடாதீங்க, என்கிட்ட கேளுங்க, நான் தர்றேன். அதேதான் சொல்லிட்டு இருக்கான். அதை செவியிட்டவுடன் தம் இறைவனை அஞ்சுபவர்களின் மேனி சிலிர்க்கிறது. சுப்ஹானல்லாஹ். நீங்க இப்ப கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க உள்வாங்கி மனசுல அப்படியே பயபக்தியோட கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய உடம்பு அப்படியே சிலிர்த்து விடும். பின்னர் அவர்களின் உடலும் உள்ளமும் மிருதுவாக ஆகி அல்லாவை நினைவு கூறுவதற்கு ஆர்வம் கொள்கின்றன. சுப்ஹானல்லாஹ். இல்ல, நம்ம இன்னும் நிறைய தொழுவணும், நம்ம ரமலான் முடிஞ்சுன்னா நோன்பு வைக்காம இருந்துடக்கூடாது, நம்ம வாரம் நோன்பு வைக்கணும், மாசம் நோன்பு வைக்கணும், இன்னும் நம்ம அல்லாஹ் கிட்ட நிறைய போகணும், நிறைய குர்ஆன் ஓதணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய நம்ம நல்லது செய்யணும், இப்படி எல்லாம் நம்மளுக்கு நினைப்பு வருது இல்ல? இதுதான் நினைவு கூறுவதற்கு ஆர்வம் கொள்கின்றன. இது யாருடைய வழிகாட்டுதல்? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். அவன் தான் நாடுபவர்களை இதனை கொண்டு நேரிய வழியில் செலுத்துகின்றான். இனி யார் ஒருத்தங்களுக்கு அல்லாவே நேர்வழி காட்டவில்லையோ அவருக்கு நேர்வழி காட்ட வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். மேலும் இனி மறுமை நாளில் வேதனையின் கடும் தாக்குதலை தன் முகத்தில் தாங்கிக் கொள்ள வேண்டிய மனிதனுடைய மோசமான நிலையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? முதல்ல எங்க உழுவும் அடி? உயிரை வாங்கும் போதே முகத்திலையும் முதுகுலையும் ஒரு சேர அடிப்பேன் அல்லாஹ் சொல்றான். அதுவும் நெருப்பு சம்மட்டியை கொண்டு. மறுமை நாளில் அதை நீங்க முகத்துல அந்த மாதிரி அடியை தாங்கணுமே, அந்த நேரத்துல உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்படிப்பட்ட கொடுமைக்காரிடம் அல்லாஹ் அப்பொழுது சொல்லப்படும், இப்ப சாப்பிடுங்க, இப்ப டேஸ்ட் பண்ணுங்க, நீங்க என்ன சம்பாதிச்சுட்டு இருந்தீங்களோ இந்த உலகத்துல அதை நீங்க நல்லா டேஸ்ட் பண்ணுங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு முன்பும் பலர் இதே போன்று பொய்யென அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இவர்களுக்கு முன்பும் பலர் இதே போன்று பொய்யென வாதிட்டு இருக்கின்றார்கள். இறுதியில் அவர்கள் நினைத்தும் பார்க்காத திசையிலிருந்து அவர்கள் மீது வேதனை வந்தது. இந்த உலகத்திலேயே எத்தனை சமுதாயங்கள் அழிக்கப்பட்டுச்சுல, அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்களா நம்மளுக்கு வேதனை வரும்னு? நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, ஜாலியா இருந்தாங்க இல்லையா? எத்தனையோ கடற்கரைகளை நிர்வாணமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. வந்தது ஒரு சுனாமி. இது என்ன நம்ம பார்த்தது இந்த ஒரு சுனாமி? இந்த உலகம் எத்தனையோ சுனாமிகளை பார்த்திருக்கு, சந்திச்சிருக்கு. அப்ப யாருக்காச்சும் தெரியுமா எந்த போஸ்ட்னாலும் அந்த லெட்டர் கொடுத்தானா? ஏதாவது வந்துச்சு அவங்களுக்கு செய்தி? எதுவுமே இல்ல. அப்படியே நினைச்சு பார்க்காத திசையில இருந்து அவங்க மேல வேதனை வந்தது. பின்னர் அல்லாஹ் உலக வாழ்விலேயே இளையனை அவர்களை சுவைக்க செய்தான். மறுமை வேதனையோ இதை விட கடுமையானது. அந்தோ இந்த மக்கள் அறிந்திருந்தால், இந்த உலகத்துல ஒரு ஜல்ஜலா வந்துருச்சுன்னா உடனே அமெரிக்கால இருந்து வருது, ஆஸ்திரேலியால இருந்து வருது, அங்க இருந்து வருது, இங்க இருந்து வருது, மக்கள் போறாங்க, எடுக்கிறாங்க, குடுக்குறாங்க, உதவி செய்யறாங்க, என்னென்னலாம் பண்றாங்க இல்ல? ஆனா மறுமையில ஏதாவது வருமா? எதுவுமே வராது. நாம் இந்த குர்ஆனில் மக்களுக்கு விதவிதமான எடுத்துக்காட்டுகளை கொடுத்திருக்கின்றோம், அவர்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் ஏங்க இப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான்? நம்ம முடிச்சுக்க மாட்டோமா? நம்ம நல்ல செயல் செஞ்சு அல்லாஹ் கிட்ட வந்துட மாட்டோமா? அதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதவிதமா திருப்பி 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 தன்னுடைய வசனங்களை மாத்தி மாத்தி, இப்படி புரியுமா உனக்கு, அப்படி புரியுமா உங்களுக்குன்னு திருப்பி திருப்பி சொல்றான். எதுக்காக? நீங்க விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது அரபி மொழியில் உள்ள குர்ஆன். இதில் எந்த கோணலுமே கிடையாது. தீய கதியிலிருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் கொடுத்தது இது. அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான். இன்னும் ஒரு உதாரணம். ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் மீது உரிமை கொண்டாடுதல் துர்குணமுடைய மனிதர்கள் பங்காளிகளாக உள்ளனர். ரொம்ப அவங்களுக்கு தோஸ்தி எல்லாம் இருக்காங்க, எல்லாமே அவன் மேல ரொம்ப ஹாவி ஆகுறாங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் அவனை தத்தம் பக்கமாக இருக்கின்றனர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை சொல்றான், ஜுலும் தான் செய்யறான். ஆனா எல்லாருமே ஒரே டைம்ல சொன்னா அந்த மனிதன் யார் பக்கம் போவான்? யார் சொல்ற வேலை செய்வான்? இன்னொரு மனிதன் இருக்கின்றான், முழுக்க முழுக்க ஒரே உரிமையாளர், அதாவது ஒரே எஜமானுக்கு ஒரே அடிமையா இருக்கான். அவன் அந்த எஜமான் சொல்ற எந்த வேலை இருந்தாலும் செய்யலாம்ல அந்த அடிமை. அவன் ஃப்ரெஷ்ஷா இருப்பான், சாந்தா இருப்பான். இதை சொன்னாரா, இந்த வேலை செஞ்ச பின்னால இதை செய்ய சொன்னாரு, இது செஞ்ச பின்னால இதை செய்யணும், அவனுக்கு புரியுது. அந்த முதல்ல பல எஜமானர்களோட இந்த ஒரு அடிமை சிறந்தவனா, இந்த ஒரு எஜமானுக்குரிய ஒரு அடிமை சிறந்தவனா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அந்த ஒரே இறைவனுக்கே நம்ம அடிமையா இருக்கணும், அதுதான் சிறந்தது. ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறியாமையில் தான் கிடக்கின்றார்கள். நபியே, நீரும் மரணமாகத்தான் போகின்றீர்கள், இவர்களும் மரணமாக கூடியவர்கள் தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது
யாரும் இந்த உலகத்துல ஹமேஷா வாழ முடியாது. எல்லாருமே அவங்க எல்லாருமே என்ன செய்யணும், போய் தான் ஆகணும். இது அல்லாஹ் எழுதிய விதி. பிறகு மறுமை நாளில் திண்ணமாக நீங்கள் எல்லோரும் உங்கள் இறைவன் முன்னிலையில் சத்தம் வாதங்களை எடுத்து வைக்க போகிறீர்கள். நபிக்கு எல்லாம் சொன்னானா இல்லையா, உங்க சமுதாயத்துல இருந்து உங்களை நான் சாட்சியா கொண்டு வருவேன்னு. அப்ப அந்த நபியும் நம்மளுக்காக நம்மளுக்கு சாட்சியத்தை கொண்டு வந்து எடுத்து வைப்பாங்க. எல்லா மனிதர்களுமே அந்த நேரத்துல அவங்கவுங்க வாதங்களை எடுத்து வைப்பாங்க. எவன் அல்லாவின் மீது பொய் சொன்னானோ, மேலும் உண்மை தன் எதிரில் வந்தபோது அதனை பொய்ப்படுத்தினானோ, அவனை விட பெரிய கொடுமைக்காரன் யார்? என்ன, இத்தகைய நன்றி கொண்டவர்களுக்கு நரகத்துல தங்குமிடமில்லை, நிச்சயமாக நரகத்துல தான் இருக்கு தங்குமிடம். சரியா? ஆனால் எந்த மனிதர் உண்மையை சொன்னாரோ, உண்மையை கொண்டு வந்தாரோ, மேலும் எவர்கள் அவரை உண்மையாளர் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் வேதனையிலிருந்து தப்பிக்க கூடியவர்கள். யார் ஒருத்தங்க அல்லாஹ் இந்த குர்ஆனை கொடுத்தா நீ அப்படியே ஏத்துக்கன்னு சொல்லவே இல்லை, முதல்ல சிந்திங்க, அதுக்கப்புறம் செயல்படுத்தணும் தான் அல்லாஹ் சொன்னான். இப்படி கொண்டு வந்து கொடுத்ததை யார் உண்மைன்னு ஏத்துக்கிட்டாங்களோ, உண்மையாளர் கொண்டு வந்து கொடுத்தவரும் உண்மையாளர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்களுக்கு வேதனை கிடையாது, அவங்களுக்கு தப்பிக்க முடியும். அவர்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற அனைத்துமே அவர்களுடைய இறைவனிடமிருந்து கிடைக்கும். மேலும் நன்மை செய்பவரின் கூலி நல்லதுதான். இவர்கள் செய்து கொண்டிருந்த மிக தீமையான செயல்களை அல்லாஹ் அவர்களின் கணக்கில் இருந்து நீக்கிவிட வேண்டும். மேலும் அவர்கள் ஆற்றி வந்த மிக சிறந்த செயல்களை கவனித்து அவர்களுக்கு கூலி வழங்க வேண்டும் என்பதற்காக. அப்பனா நம்ம முன்னே எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கோம்ல, அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க அதெல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல, நீங்க இப்ப அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க நல்ல செயல் செஞ்சீங்கன்னா அந்த தவறெல்லாம் உங்க கணக்குல இருந்து எல்லாம் நீக்கிடுவான். இன்னும் நீங்க அதுக்கப்புறம் செஞ்ச நல்ல செயலை கவனிச்சு உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல கூலியை வழங்குவான். இன்னும் நபியே, அல்லாஹ் தன் அடியானுக்கு போதுமானவனாக இல்லை? அல்லாஹ் பத்தாதா நம்மளுக்கு? போதும். இவர்கள் அவன் அல்லாதவற்றவர்களை கொண்டு உங்களை அச்சத்துகின்றார்கள். நீங்க அந்த பாபாக்கு மட்டும் நீங்க நியாஜ் செய்யலன்னு வைங்களேன், சூர்யா பார்த்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்களா, செஞ்சுக்கிட்டே இருக்கணும், விட்டுட்டீங்க உங்க குடும்பமே விளங்காது. பயக்காட்டுறாங்களா இல்லையா? உண்மை என்னவென்றால் அல்லாஹ் யாரை வழிகாட்டில் தள்ளிவிடுகின்றானோ அவனுக்கு வழிகாட்ட யாராலையுமே முடியாது. அவனுக்கு யாரும் வழிகாட்டுறது கிடையாது. மேலும் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகின்றானோ அவரை வழி கெடுப்பவனும் யாரும் இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? வல்லமை மிக்கவனாகவும் பழி வாங்குபவனாகவும் இல்லையா? அல்லாஹ் விட்டுருவானா? எவன் ஒருத்தன் வழி கெடுக்கிறானோ அவனை கண்டிப்பா பழி வாங்குவான். யாருக்கு நேர்வழி அல்லாஹ் நாடுறானோ அவனுக்கு நேர்வழி காட்டுவான். அல்லாஹ் வல்லமை மிக்கவன். மேலும் வானங்களையும் பூமியையும் படைத்தது யார்? நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் தான். அப்ப கேளுங்க, அப்பனா அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் அழைக்கும் தெய்வங்களை பற்றி அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க என்னத்தை படைச்சிருக்காங்க? அல்லாஹ் எனக்கு ஏதேனும் தீங்கு இழைக்க நாடினால் அந்த தீங்கிலிருந்து என்னை அதை காப்பாற்றி விடுமா? கேட்டு பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டதை நாடிட்டானா நீங்க வணங்குறதெல்லாம் காப்பாத்திருமா? அல்லது அல்லாஹ் என் மீது கருணை பொழிய நாடினால் அந்த தெய்வங்களால் அவனுடைய கருணையை தடுத்து நிறுத்த முடியுமா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன். சார்ந்திருப்பதற்கு யார் சிறந்தவன்? அல்லாஹ் தான். அல்லாஹ்வைத்தான் அனைவருமே முழுமையாக சார்ந்து இருக்கின்றார்கள் நல்லவர்கள். அதே மாதிரி நம்மளும் அல்லாஹ்வை தான் சார்ந்து இருக்க வேண்டும். இன்னும் இவரிடம் தெளிவாக சொல்லுங்கள், என் சமூகத்தவர்களே, நீங்கள் உங்கள் போக்கில் செயல்பட்டுக் கொண்டே இருங்கள். நான் என்னுடைய வேலையை செய்துகிட்டே இருக்கேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்பா, நீங்க என்ன செய்றீங்களோ செஞ்சுக்கிட்டே இருங்க. இழிவு தரும் வேதனை யாருக்கு வரும், நீங்காத தண்டனை யார் மீது இறங்கும் என்பது உங்களுக்கு ரொம்ப விரைவில் ரொம்ப கிட்டையே தெரிஞ்சுக்குவீங்க. நபியே, நாம் மனிதர்கள் அனைவருக்காகவும் சத்தியத்துடனான இந்த வேதத்தை மீது இறக்கி இருக்கின்றோம். ஐயுகன் நாஸ், முழு உலகத்துக்குமே இந்த வேதம் தான் ஒரு சத்தியத்தோட வந்திருக்கு. இனி யாராவது நேரிய வழியில் நடந்தால் அது அவருக்கு தான் நன்மை. யாராவது வழி கெட்டு போனீங்கன்னா வழி தவறியதின் தீய விளைவு நீங்க கெட்ட வழியில போனதால அதை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது உங்களைத்தான் சாரும். நீங்கள் அவர்களுக்கு பொறுப்பாளர் அல்ல நபியே. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க அவங்களுக்கு பொறுப்பாளர் எல்லாம் கிடையாது. அல்லாதான் மரணத்தின் போது உயிர்களை கைப்பற்றுகின்றான். ஒவ்வொரு உயிரும் அல்லாஹ் கிட்ட போதில்ல, அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கின்றான். யார் ஒருத்தங்க மறையணிக்கலையோ அவங்களுடைய உயிரை தூக்கத்தின் போது கைப்பற்றுகின்றான். அதாவது நம்ம தூங்கிற மாசம் அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றி வச்சுக்கிறான். ஆனால் எவர்கள் மீது மரணத்தை விதித்திருக்கின்றானோ அவர்களின் உயிர்களை தடுத்தே வைத்துக் கொள்கின்றான். யாருக்கு மௌத்து ஆயிடுச்சோ அவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க தடுத்து, அதாவது வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய உயிரை இப்ப திருப்பி போக கூடாதுன்னா அவங்க அங்கேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயிரை தடுத்து வச்சுக்கிறான். யாரெல்லாம் இன்னும் உலகத்துல பாக்கியா இருக்கோ வாழ்றது, அவங்களெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவணையை முடிக்கிறதுக்காக திருப்பி அனுப்பி விடுகின்றான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் மாபெரும் சான்றுகள் உள்ளன. என்ன, இவர்களை இத்தகைய இறைவனை விட்டுவிட்டு மற்றவர்களை பரிந்துரையாளர்களாக எடுத்துக்கொண்டார்களா? நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை கூட்டு போயிடுவாங்க, வக்கீல் வச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்கள்ட்ட கேளுங்க. அவர்களிடம் எந்த ஆதாரமும் எந்த அதிகாரமும் அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. அவங்கள்ட்ட கூட்டு போறதுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது, நீங்க செய்யலங்கிறது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படின்னாலும் அவங்க எதையுமே புரியாமலே இருந்தாலும் பரிந்துரை செய்வாங்களா? எப்படி செய்வாங்க? செய்ய முடியாது. கூறுகிறாங்க, ஷஃபாத் பரிந்துரை முற்றிலும் அல்லாஹ்வின் அதிகாரத்தில் தான் இருக்கின்றது.
வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு அவனே உரிமையாளன். பிறகு நீங்கள் அவனிடமே திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு வேற எங்க போனாலும் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஏக அல்லாஹ்வை பற்றி கூறப்படுமாயின் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களின் உள்ளங்கள் குமைய ஆரம்பிக்கின்றன. அல்லாஹ்னா பிஸாரா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் 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 அல்லாஹ். என்ன இவங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? புலம்புறாங்க, எரியிறாங்க, கோபம் வருது, தூக்கம் வருது, பெசாராகுது. ஆனால் அவனை விட்டு விட்டு மற்றவர்களை பற்றி சொல்லுங்க, அந்த தர்கால அப்படி இந்த தர்கால எப்படின்னு சொல்லிடுங்களேன், எவ்வளவு மகிழ்ச்சியால அவங்க பூரி படைஞ்சிடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். நீங்க சொல்லுங்க, இறைவனே, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிபவனே, நீயே உன்னுடைய அடிமைகளிடையில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிற விஷயங்களில் தீர்ப்பு வழங்குவாய். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வான பூமி எல்லாம் படைச்சவனே, மறைவானவை வெளிப்படையானவை எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருப்பவனே, அடிமைகளுக்கிடையே நம்ம மக்கள் எல்லாம் கருத்து இதெல்லாம் வேறுபாடு கொண்டிருக்காங்களோ அவங்க விஷயங்கள்ல நீதான் தீர்ப்பு வழங்குவாய் அப்படின்னு இந்த வசனத்தை முடிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்னுடைய நேரமும் முடிந்து விட்டதால் நான் இப்போது முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு உள்ள வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சகோதரர்கள் விவரிப்பார்கள். சொல்லுவதை விடவும் கேட்பதை விடவும் அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் செயல்படுறதுக்கு வாய்ப்பளிக்கணும். அந்த வாய்ப்பை விரும்பி கேட்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மரண செய்தி இன்ஷா அல்லாஹ். நம்ம உள்வேல பீர் ஃபாத்திமா இருந்தாங்களா இல்லையா, அந்த பீர் ஃபாத்திமாவுடைய கணவர் அப்துல் காதர் திருநெல்வேலியில மௌத்தாயிட்டாரு. இன்ஷா அல்லாஹ் அசர்ல அவங்களுடைய ஜனாதா தொழுகை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதா நியூஸ்ல போட்டிருக்காங்க. எல்லா சகோதரிகளும் அவங்களுக்காக நிறைய துவா செய்யுங்க. இந்த யார்ட்டாச்சும் ஃபோன் நம்பர் இருந்தா 4 நம்பரோட ஃபோன் பேசி அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கான். நம்மளுக்கு பாபி வாழ்க்கை அவங்க இங்க இருக்கிறது இல்லையா இப்போ? இல்ல, போயிருக்காங்க, ஊருக்கு போயிருக்காங்க. ஆனா இங்க நம்ம வரக்கானமே இங்க எதுலயுமே இல்ல, ரொம்ப நாளா உடம்பு சரியில்லைன்னு ஊர்ல போய் செத்து கொஞ்ச நாள் இருக்காங்க. ஆச்சா. ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க, இங்க மருமக பிள்ளைகளா இருக்காங்க. அவங்க மட்டும் போயிருக்காங்க ஊருக்கு. மாப்பிள்ளை கூப்பிட்டு, அதாவது கணவரை கூப்பிட்டு தான் போனாங்க. அங்க போய் உடம்பு சரியில்லாதான் இருந்தாரு அவரு. இப்பதான் மௌத் ஆயிட்டாரு. நான் இன்னும் போன் பண்ணல அவங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.